பாலா எனக்கு வந்து 25th அங்கே பார்த்தினா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே வந்து இளையராஜில் வந்து அவன் தான் இளையராஜான்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளோ ரெப்பாட்டாக்கிற தமிழ் சினிமாவில்? மிஷ்கின், இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் நான் நிறைய நேரம் உட்காந்து நிறைய பேசிட்டு இருப்பேன். பலமுறை நான் கால் பண்ணி அவர்கிட்ட நான் சொல்லுவேன், சார் இது ஏன் சார் இப்படி பேசுறீங்க, இப்படி பேசாதீங்க அப்படின்னு நான் பர்சனலாக கால் பண்ணி நான் பேசிடுவேன். அருள்தாஸ் அவர்கள் அவ்வளோ போல்டாக ஓப்பனாக இங்கே வந்து பேசியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள் சார். கண்டிப்பா வந்து ஒரு கலகலப்பான கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெய்லரை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. டி.மான் அவரோட இசையை பத்தி நம்ம புதுசா சொல்ல வேண்டியதில்லை. ஸோ துள்ளல் இசை, அதுவும் காதல் அப்படின்னும் போது அவருடைய இசை இன்னும் கொஞ்சம் மெருகேறி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அந்த பாடல்களும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ படக்குழு இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்க போறாங்க. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் படக்குழு மேடை கூப்பிட்டுடலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியம், சிட்டி லைட் பிக்சர்ஸ். அடுத்ததாக படத்தோட இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள். அடுத்ததாக பிரசன்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜி தனஜயன் ஆஃப் கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ். அடுத்ததாக இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள். படத்தின் கதாநாயகன் ஜெகவீர் அவர்கள். படத்தின் கதாநாயகி மீனாட்சி கோவிந்தராஜன் அவர்கள். இயக்குனர் எழில் அவர்கள். ஆக்ட்ரஸ் திவ்யா துரைசாமி அவர்கள். நடிகர் அருள்தாஸ் அவர்கள். இயக்குனர் அமுதேஸ்வரர் அவர்கள். நடிகர் பாலசரவணன். நடிகர் மற்றும் இயக்குனர் அந்தோணி பாக்கியராஜ் அவர்கள். நடிகர் துஷ்யந்த் அவர்கள். நடிகர் மற்றும் இயக்குனர் முருகானந்தம் அவர்கள். ஆக்ட்ரஸ் வினோதினி அவர்கள். நடிகர் லத்திகா பாலமுருகன் அவர்கள். நடிகர் ஜோ கவின் அவர்கள். பாடலாசிரியர் கார்த்திக் நேதா. எடிட்டர் தியாகு அவர்கள். டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி வி.எஸ். ஆனந்த் கிருஷ்ணா. ஆக்டர் ஹரிதா அவர்கள். நடிகர் பிரபாகரன் அவர்கள். ஆக்ட்ரஸ் ஜமுனா அவர்கள். ஆக்ட்ரஸ் சிவானி.
ஒரு நிறைந்த மேடையா இருக்கு, நிறைய நபர்கள் வந்து மேடையில் இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து படம் குறித்து பல விஷயங்கள் அவங்க பேச இருக்காங்க. ஸோ அதை வந்து முதல் பேச வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியம் ஆஃப் சிட்டி லைட் பிக்சர்ஸ். ஓரிரு வார்த்தைகள் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ சிட்டி லைட் பிக்சர்ஸ் எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்பாக முதல் படம் 2K லவ் ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் லான்ச் நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு தனஞ்சயன் சார் ரொம்ப நன்றி சார், எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ சார் பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு படம் பிடிச்சி போச்சு, கம்ப்ளீட்டாக நானே எடுத்துக்கிறேன், ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் எனக்கு செகண்ட் தாட்டே வரல. சரி, ஓகே, ஒரு நல்ல பேனர் மூலிமா நம்ம படம் போய் ரிலீஸ் ஆகும், மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத யோசிச்சோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டு டாக் ஆஃப் த ஃபிலிம், சுசீந்திரன் சார் அவர் இல்லாட்டி இந்த படம் ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். அவர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையினால தான் இந்த படத்தை ஆரம்பித்தது. ஸோ சார் வந்துட்டு சொன்ன டேட்டில் கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாரு. ஸோ அதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். அண்டு இந்த படம் வந்துட்டு ஒரு February 14 ரிலீஸை பிளான் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ ரிலீஸ் ஆகிறது எங்களோட செகண்ட் சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி மக்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படிங்கிறத சொல்லணும். ஸோ தட் இஸ் அப் டு தெம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த படம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இமான் சார், நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எலிவேட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக இமான் சாரோட மியூசிக் தான். ஸோ சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், ஸோ இது வந்து எங்களோட கம்பைன்ட் எஃபர்ட் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் ஈவன் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு யங்ஸ்டர் டீமாக தான் இருக்குது. ஸோ இந்த அவுட்புட்டை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த படம் எவ்வளோ பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறது. அண்ட் படத்தை நாங்கள் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த 2K ஜென்ரேஷன் பீப்புள், ஸோ அவங்க வந்துட்டு இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நாங்கள் நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக கொண்டு போய் சேர்க்கிற சப்போர்ட் உங்ககிட்ட நான் அதை எதிர்பார்க்குறேன். அண்ட் எங்கள் என்டையர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் டீம் சார்பாக அதை நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் த ஸ்டேஜ் இஸ் ஆல் தேர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார், ரொம்ப கம்மியாக ரொம்ப அழகாக பேசுனீங்க. தயாரிப்பாளர் தாய் சரவணன் சார் கொஞ்சம் மேடைக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்ததா வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமா வந்து டிஓபி அவர்கள். ஸோ அவர் எவ்வளவு அழகா வந்து நம்மளை காட்டுறாரோ அவ்வளவு அழகா வந்து நடிகர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட டிஓபி VS ஆனந்த் கிருஷ்ணா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பிரதர் பேச, ஃபஸ்ட்டு சுசீந்திரன் பிரதருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இன்றைக்கி இந்த விஷுவலாக பார்க்கும்போது நம்ம பண்ணியிருக்கலான்றதே எனக்கே ஒரு இதாக இருக்குது. ஃபுல் பேக்கப் எனக்கு பண்ணி இது என்ன சொல்கிறதுன்னு புரியல எனக்கு ஆக்சுவலாக. தேங்க்ஸ் பிரதர். அப்புறம் ப்ரொடக்ஷன் இமான் சாரோட இன்றைக்கி இந்த சாங் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணோம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், எப்போ பேச ஆரம்பித்து தான் தெரிஞ்சது. முடிச்சுட்டு வந்து இங்கே பார்த்துட்ருக்கேன், இன்னும் என் அசிஸ்டன்ஸுக்கு பேசிகிட்டு இருப்பேன் நான். எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரில, இப்போ தான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்குது. முடிச்சுட்டு வந்துட்டோம் மூவிஸ். அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எடிட்டர், DI எல்லாருமே. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா என் ஹோல் டீம் எங்கே இருக்கானேன்னு தெரில. சுரேஷ், அஸ்வின் அண்ட் மானஸ் பெரிய பேக்கப்பாக இருந்தானே. ஏன்னா இந்த படம் இவர் கேட்கும் போதெல்லாம் நான் ஓகேலாம் சொல்ல, பயங்கர ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, பண்ணலாமா வேணாமான்ட்டு. அதில் சுரேஷ் அண்ட் அஸ்வின் இவனுங்கெல்லாம் கொடுத்த பூஸ்ட்டு தான் இன்றைக்கி முடித்து நாங்கள் இந்த ரிசல்ட்டை பார்க்குறோம். ரொம்ப தேங்க்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ. அதாவது கலர் கலரா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்கிரீன்ல பார்த்தோம் இல்லையா, எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டு இப்போ ரொம்ப பவ்யமா பேசிட்டு போறாரு. அடுத்ததா வந்து படத்தொகுப்பாளர் தியாகு அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்டு சுசி சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்காக. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த ஜென்ரேஷன் லவ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லி படம் ஃபுல்லாக ஒரு ஃபன் இருந்துகிட்டே இருக்கும். கிளைமேக்ஸில் ஒரு சுசி சாரோட ஒரு டச் இருக்கும் அது படத்தில். ஸோ படம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோட தேட்டர் வந்து படம் பாருங்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ.
அடுத்ததா வந்து இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் மீரா, ஏன்னா அவங்களால தான் வந்து எல்லாருமே ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மீடியாவில் இருக்கும் என்னோட வணக்கம். மீடியாவில் இருக்கும் என்னோட வணக்கம். எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சுசீந்திரன் சாருக்கு என்னோட முதல் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட செகண்ட் மூவி இது. என்னோடய செகண்ட் மூவி வந்துட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் எடுத்திருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஜென்ரேஷனுக்கு 90s 2K மிங்கிளாகி எடுத்த மூவி. இதில் வந்துட்டு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. டிஓபி சாருக்கு வந்துட்டு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப இந்த மூவியில் வந்துட்டு நிறைய அவர் நான் தொந்தரவு பண்ணியிருக்கேன். ஸோ டைமிங்கே பார்க்காம நிறைய அவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி போங்க கலர் பேலட்டு ஸோ அப்படின்லாம். ஸோ அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் என்ன காஸ்டியூம் கொடுத்தாலும் போட்ட ஆக்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மூவியில் வந்து சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சைமான் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நல்லா Feb 14th பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப அழகா பேசுனீங்க. உண்மையிலே வந்துட்டு ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. ஆக்சுவலி ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க, இப்போ உடனே பேசணுமா கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்ததா வந்து கூப்பிட போறது வந்து பாடலாசிரியர். இவர் பாடல்கள் வந்து எப்படின்னா அதாவது வரியிலேயே வாழ்க்கையை சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பாடல்களையும் அந்த பாடலை கேட்டாலே போதும், வரியில வாழ்க்கையில பாதி வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் போல. ஸோ கார்த்திக் நேதா அவர்களை மேடை கலைக்கிறோம். ரொம்ப நன்றி தோழர். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு. எதனாலனா 2 விஷயத்தினால. முதல் வந்து சுசீந்திரன் அண்ணாவோட முதல் படத்தில் நான் பாடல் எழுதினேன், வெண்ணிலா கபடி குழுவில் 2009. அதன் பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தில் தான் நான் எழுதுகிறேன். இடையில நான் கொஞ்சம் மலை ஏறிட்டேன், அதனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். வாழ்க்கை நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி அது. 2வது விஷயம் வந்து இமான் சார் ஒரு தன்மையான மனிதனாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் முயற்சி எனக்கு எப்பயுமே இருக்குது. நம்முடைய கடந்த கால கீழ்மைகளிலிருந்து நம்ம மேல் நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதற்கான செயல்பாடு அப்படி. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நான் இந்த படத்தின் வாயிலாக சந்தித்தேன். ஒரு தன்மையான நிலையிலேயே அவருடைய மனம் எப்பயுமே இருக்குது. அந்த அகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அன்பாக அவருடைய இசையும் அவருடைய மெட்டும் இருக்குது. இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய நன்றி. படத்தில் மொத்த பாடலும் நான் எழுதியிருக்கேன், ஒரு பாடல் தம்பி அறிவும் எழுதியிருக்காப்புல. ஒவ்வொரு பாட்டும் நீங்கள் கேட்பீங்க, இன்னும் படம் வந்த பிறகு எல்லா பாடல்களையும் கேட்பீங்க. ஆகச்சிறந்த மனித உணர்வுகளை இசையாகவும் இசையை கெடுக்காமல் வரிகளையும் போட்டிருக்கோம். இந்த நேரத்தில் இது 2மே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதன் பிறகு இத்தனை பேரோட பணியாற்றுவது கூடுதலான மகிழ்ச்சி. அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு சொல்ல தோணுது. ட்ரைலர் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கான்டெம்பரரியான இந்த வாழ்க்கை முறையில் மனித உணர்வுகள் அல்லது உறவுகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ட்ரைலர் கொடுத்துருக்கு. 2Kக்கு பிறகு இப்போது ஜென்சி வந்து ஜென்சிக்கு அப்புறம் ஜென் ஆல்ஃபா வந்து ஜென் ஆல்ஃபாக்கு அப்புறம் இப்போ ஜென் பீட்டாக்கு போயிட்டுருக்கோம். ஆனாலுமே இன்னும் என்னென்ன பேர்கள் நம்ம மனித உறவுகளுக்கு அல்லது மனிதர்களுக்கு நம்ம வச்சாலுமே அந்த ஒரு ஆணை ஒரு பெண் எதிர்கொள்வது, ஒரு பெண்ணை ஒரு ஆண் எதிர்கொள்வதில் இருக்கக்கூடிய அந்த நுட்பம் இருக்குல்ல, அந்த கேள்வி, அது எந்த காலத்துலேயும் மாறப்போகிறதில்ல. அப்படியான ஒன்றை தான் இந்த படமும் கையாளுது. ரொம்பவும் சிறப்பாகவும் எல்லோருக்கும் புரியக்கூடிய மொழிகளையும் எல்லோரும் பார்க்கணும். மற்றபடி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. அதாவது நீங்க பாடல்கள் எழுதும்போது எப்படி ஒரு அழகா எழுதுவீங்களோ அதே மாதிரி பேசும்போது கூட இசையை அழிக்கா ஒரு வரிகள்னு ஒரு புது வரிகளை வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார் உங்க ஸ்பீச்சுக்காக. அடுத்ததா வந்துட்டு நடிகர் ஜோ கவின் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்ன விஷயந்தான். நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஆரம்பித்த என்னோடய பயணம். அப்போ வந்து சாரோட பாடல்களை வந்து நாங்கள் போட்டிருக்கோம் சேனலில்.
ஸோ நானே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் சாரோட பாட்டு. ஸோ அவரோட படத்தில் வந்து நான் ஒரு கதாபாத்திரமாக நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஸோ சார் தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். சார் மேலும் மேலும் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ. கண்டிப்பாக பார்த்தா நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், எங்களுக்கும் அதான் பெரிய ஆசையாக இருக்குது. அடுத்ததாக வந்து ஆக்டர்ஸ் லத்திகா பாலமுருகனை பேச வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ ஓகே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நானும் ஏதோ இருக்கேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே பார்க்கலாம். நீங்கள் டிக்கெட் கொடுத்து பார்க்குற அந்த டைம் வேஸ்ட் ஆகாது. அந்த அளவுக்கு படம் ரொம்ப என்கேஜிங்காகவும் நல்லா என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஃபேமிலியோட லவ்வரோட எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் பாருங்கள். நான் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்கிறத தாண்டி ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பவிங்கிற கேரக்டர். ஸோ அதை தாண்டி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் இந்த ஸ்டேஜ் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் நிறையா ஸ்டேஜஸும் நிறையா சக்ஸஸும் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் முக்கியமாக சார் பற்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது சார் தான். அதுவும் இல்லாமல் விஷுவல்ஸில் கொஞ்சம் நான் பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம் தாண்டிட்டு என்னை அழகாக காமிச்ச ஆனந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை இவ்வளோ தூரம் நீ பண்ணு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு என் மேலே நம்பிக்கை வச்ச எங்கள் அப்பா அம்மா லைக் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஒரு அழகான ஹீரோயின் வந்துட்டு நம்மள்ட்ட ஹாய் சொன்னாதான் ஹாய் சொல்லுவீங்கல்ல. இது தெரிஞ்சு பின்னாடி இருந்து ஒரு 2-3 பேர் ரொம்ப அழகா வந்து ஹாய் சொன்னீங்க. ஓகே, ரொம்ப நன்றி மேம், ரொம்ப அழகா பேசுனீங்க, உங்க பேச்சுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததா வந்து யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா, இவங்க வந்துட்டு இவங்களுக்கு சும்மாவே இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்பவும் எனர்ஜியா ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சமூக செயற்பாட்டாலும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்ட்ரஸ் வினோதினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி முதல்ல வந்ததுக்கு. ஏன்னா இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் நீங்கள் சமீபத்தில் அதுவும் நிறையா படங்கள், நிறையா பாசிட்டிவான விஷயங்களும் வருது. நிறையா இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு சில சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களுடைய நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மேடை மட்டும் இல்லை, எல்லா மேடையுமே எனக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறது, அதுவும் எஸ்பெஷலி ஒரு சினிமா மேடை அப்படிங்கும்போது ஒரு நன்றி தெரிவிக்கிற மேடையாக தான் அமையுது. ஏன்னா படத்தை பற்றி நீங்கள் இன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்தில் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா நான் 2 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிக்கணும். என்னென்னா டெபு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. அதுவும் இந்த வயசில் ஐ திங்க் அவர் ஒரு 30 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்னேஷ் அவர்கள் இவ்வளோ தைரியமாக இந்த கதையை கேட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்கிறது முதல்ல அவருக்கு நன்றி. 2வது, இந்த படம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு இன்றைக்கி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும். அந்த நேரத்தில் ஒரு ஆபத் பாந்தவனாக வந்த தனஞ்சயன் சார் மற்றும் அவருடைய மனைவி 2 பேருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த படத்தை இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு, கண்டிப்பாக இந்த படம் சூப்பரான ஒரு ரிலீஸ் அடையும் அப்படிங்கிறது. ஏன்னா படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி நம்ம மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 பேருக்கும் முதல்ல நன்றி. 3வதாக கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள். தொடர்ந்து நான் அந்த கம்பெனி ஆர்டிஸ்டாகவே நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈஸ்வரனுக்கு அப்புறம் இப்போ லத்திகா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் அப்படின்னு நான் இல்லைன்னா கூட இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் இருக்குது. பட் ஈஸ்வரன்லையும் சரி இந்த படத்துலையும் சரி எனக்கு சிறப்பாக இவங்களை கூப்பிட்டா இந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணது அந்த ஒரு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் வடிக்கிற அவருடைய விதம். இந்த படத்தை பற்றி ஒன்று சொல்லணும்னா, ஆதலால் காதல் செய்வீர், நான் மகான் அல்ல, பாண்டிய நாடு, இதெல்லாம் அவருடைய லெகசி மூவிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் ஆதலால் காதல் செய்வீரில் அவர் ஒரு சின்ன இடத்துல இந்த கிளைமேக்ஸில் கம்ப்ளீட்டாக மிரட்டியிருப்பார். அந்த வயசில் இது ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதலால் காதல் செய்வி அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த மெச்சூரிட்டி அது இன்னைக்கு இந்த படத்தில் இதுவும் ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும்.
காதலை வந்து அவர் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். பாண்டிய நாடுல இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், இல்லை ஆதலால் காதல் செய்வதில் இருந்த ஒரு காதலாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்ன தனித்துவமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 வார்த்தையில் நான் சொல்லணும் அப்படின்னா இளமை, இனிமை. படத்தோடைய மொத்தமாகவே இந்த 2K நிறையா கிட்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே 2K கிட்ஸுன்னு தான் சொல்லலாம். என் வயசுக்கு அவங்களாம் கிட்ஸு தான். அண்ட் இளமை, இனிமையும் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மற்றபடிக்கு எங்களை ஆஸ் யூஷுவல் ஆனந்த கிருஷ்ணா சார் பற்றி சொல்ல வேண்டாம். ஏன்னா பேஸ்டல் கலர்ஸில் படத்தை வந்து ரொம்ப அழகாக அவரும், மீரா காஸ்டியூம், அப்புறம் வந்து ஸ்டைலிஸ்ட் ப்ளஸ் காஸ்டியூமர் ரஞ்சித் 3 பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அவருடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் இபி முருகேசன் சார், அப்புறம் மேனேஜர்ஸ் கோபி சார், உதயகுமார், அப்புறம் தசரதன் அண்ணன் மேக்கப் சீஃப், ப்ரொடக்ஷன் பாலாஜி அவர்கள், என்னுடைய பயணித்த அனைத்து திரைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர பேர் சொல்லணும்னா வந்து இது மன்னிச்சிடுங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சூர்யா, குமரன், மிஷ்டிகா. அதை தவிர வந்து இவங்க எல்லாருக்கும் முதல்ல வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு குடும்பமாக வந்து பயணித்தோம் அப்படின்னு நான் சொல்லலாம். சாருடைய பாணிலேயே வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே. அண்ட் இமான் அவர்களுடைய இசை பற்றி இல்லை கார்த்திக் நேதா அவர்களுடைய லிரிக்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இமான் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கும்கியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் வந்து விட்டு கொடுத்து போடா அப்படிங்கிறாங்க அந்த பாட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அதில் வந்து இருக்கிற லிரிக்ஸும் வந்து செம்மையாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கான ஒரு லிரிக்ஸாக இருக்கும். அண்ட் மக்கள் இசை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஏன்னா சிம்பிளாக நம்ம வந்து அழகாக நான்லாம் ஒரு பாத்ரூம் சிங்கர், நான் கூட ஹம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கும். அந்தளவுக்கு வந்து 4 பாடல்களுமே பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ அவருக்கும், அப்புறம் எடிட்டர் தியாகு அவர்களுக்கும் நன்றி, கார்த்திக் நேதா அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? இல்லை. அப்புறம் மேடைக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. February 14th இந்த படம் வரணும் அப்படின்னு இதுவாக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே ஒரு டேட் ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பிரபஞ்சம் எப்படி நம்ம வந்து சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த படம் வந்து 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது February 14th தான் வரணும் அப்படிங்கிறது ஐ திங்க் விதிக்கப்பட்டு ஒன்று நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை திரையில் பார்த்து மக்கள் அனைவரும் மிக ஒரு அழகான சக்ஸஸாக இந்த படத்தை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மறுபடியும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சார் தனஜயன் சார், உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படிதான் பேசினாங்க. கண்டிப்பாக போல்டா வந்து பல விஷயங்களை பேசினாங்க. ஆக்டர் துஷ்யந்த் எங்க இருந்தாலும் கொஞ்சம் மேடைக்கு வந்தா நல்லா இருக்கும். அடுத்ததாக வந்து நடிகர் இயக்குனர் முருகானந்தம் அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை மீடியா அவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். வேற சொன்ன மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதான் இந்த நேரமின்மை காரணமாக டக்கு முடிச்சுக்கிறேன். இங்கே முதல்ல வந்து சுசில் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போது என்ன தலைப்பு அப்படின்னு, டைட்டில் என்னது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி 2K லவ் ஸ்டோரி அப்படின்னு. அங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னாங்க. இல்லை கூப்பிட்டுருக்காரு போல அப்படின்னு. அந்த 2Kவை வந்து எந்த மாதிரி தடுத்து நிறுத்துற மாதிரியான ஒரு கதையை நல்லா ஹியூமராக கொடுத்துருக்காங்க சார். முதல்ல அவங்களுக்கு நன்றி. ரெண்டாவது இமான் சாருடைய அந்த மியூசிக்கில் நான் படம் பண்ணால் இமான் சார் மியூசிக் டேரக்டராக போடலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன நடித்த இடத்துக்கு அவர் போட்டிருக்காருன்னு அது வேறு பெருமை தான். தேங்க்யூ சார். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து முதலுங்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க எப்போவுமே. இப்போ சுசி சார் வந்து எவ்வளவு இயல்பாக இருக்கார். ஆனால் அது வெண்ணிலா கபடுக்குள்னு பண்ணும்போது அவருக்குள்ள எவ்வளோ ஒரு பதட்டமும் இதுவும் பயமும் இருந்திருக்கும் தெரியும். அந்த மாதிரி சார் இன்னைக்கு அவருடைய சீனியர் அந்தோடைய மெச்சூரிட்டியில் ஆனால் புதுசாக ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு ஹீரோவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வெண்ணிலா கபடுக்குள்ள மாதிரி உங்களுக்கு பதட்டம் இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அது முதல்ல உங்களுக்கு தான் முதல்ல வாழ்த்து சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயணம் இருக்குது. பயணத்துடைய முதல் படி தான் ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி அந்த பயணம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்த சம்மந்தப்பட்டவர்கள் தான் அந்த மேடைக்கு வரணும் இல்லை. தாசண்ணை வந்திருக்காரு. எதுக்கு வந்திருப்பாருங்க? அவர் சுசிக்கு சாருக்காக வந்திருக்காரு. அந்த மாதிரி வந்து சுசி சாருக்காக
இல்லை சுசி சாருக்காக வந்திருக்காரு. உண்மை அந்த நட்புக்காக வந்திருக்கீங்கண்ணே. அந்த மாதிரியான இந்த ஒரு குடும்பம் மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால கண்டிப்பாக எல்லாம் ஜெயிப்பாங்க. இதில் வந்து பாக்கியராஜ் சார் அண்டு தம்பி பாலசரவணன் சார் எல்லாம் சேர்ந்து பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அழகான ஒரு கவிதை சொல்லுவாங்க. பாரதிராஜ் சார் கடைசி ஒரு அலைகளுதில் ஒரு டைட்டில் போடுவார், காதல் ஒன்று இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் ஈரமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. தினந்தோறும் படத்தில் வந்து நாகராஜ் போட்டிருப்பாப்புல, காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை, காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி காதலுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை தொட்டிருக்காரு சுசி சார். கண்டிப்பாக அந்த காதலர்கள் வேணா மாறலாம், ஆனால் காதல் மாறவே மாறாது சார். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். ஆக்சுவலி படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு சார். வரிசையா அப்படியே வந்து நீங்க பாட்டுக்கு வந்து பஞ்சா சொல்லிட்டே இருக்கீங்க. சாரே யோசிச்சிருப்பாரு, நமக்கு இதெல்லாம் யோசிக்கவே இல்லை அப்படின்னு யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததான் வரப்போறவரும் ஒரு இயக்குனர் கம் நடிகர் தான் அவரு. இப்போ ரீசெண்டாக தான் சைரன் அப்படின்னு சொல்லிட்டு அலற விட்டாரு. இப்போ திடீர்னு வந்து நடிக்க வந்துட்டார். நான் ட்ரெயிலர் பார்த்தோன்னா இப்போ ஷாக் ஆகிட்டேன் இருந்தது. ஏன்னா நான் அவர் இப்பதான் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேன், சூப்பரா பண்றீங்க, பயங்கரமா பண்றீங்க அப்படின்ட்டு. இப்போ நடிகர் வேற ஆயிட்டாரு. சார் ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுசீந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரோட கெனடி கிளப்பாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், சின்ன கேரக்டரா பெரிய கேரக்டரான்றதை தாண்டி அவர் கூப்பிட்றதே நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவர்கிட்டேருந்து ஒரு கால் வந்து நடிக்கவா அப்படின்றது. நான் பார்த்து ஆஃபீஸ்க்கு போகாத படம் இதுதான் நினைக்கிறேன். எழுதுறதுக்கு டிஸ்கஷனுக்கு எதுக்கோ ஆஃபீஸ் போயிருக்க ரைட்டராக இருக்கும்போது நடிக்கிறதுக்கு சார் நான் கால் பண்ணி எங்கே வரணும், ஜூடியோ வந்துருங்கன்னாரு. ஜூடியோவா ஆஃபீஸ் சார், அதான் பிரதர் வாங்க பிரதர் அப்படின்னாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங்னா இந்த வீக் சார் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ போனதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 2K லவ் ஸ்டோரியில் 90s கிட்டுக்கான ஒரு கேரக்டரை நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரியல் டைமில் 90s கிட் எவ்வளோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கோ, அதை கிட்டத்தட்ட பாலா பிரதர் வந்து அந்த 2K சைட்லேருந்து எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு 90s கிட்ட செஞ்சுருக்காரு. ஆனால் எனக்கு இப்போவும் புரியல, அப்பவும் புரியல, அந்த ஆள் எப்படி 2K கிட்ட ஆனாருன்னு. என்ன ஏதாவது கொஞ்சம் நியாயம் வேணாமா? என்ன வந்து 90s கிட்டுன்றீங்க, உண்மை அதான் ஒத்துக்கிறேன். இவர் எந்த கிட்டுன்னே தெரிலங்க, இவரை கொண்டு வந்து 2K கிட்டுன்றாரு. பிரதர் உங்களுக்கும் அந்த 2K கிட்டில் ஒரு கேரக்டர் இருக்கும், 2 பேருக்கும் தான் காம்பினேஷன்னாரு. சரி எவனோ சின்ன பையன் வருவான், நாம அவனை செஞ்சு நாம பெரிய ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆளை கொண்டு வந்து இவர் தான் 2K கிட் அப்படின்னாங்க. ஸோ பாலா பிரதர் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஆக்டிங்காக பார்த்தா அவருக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலோ இல்லை நம்ம லுக் எங்கேயா மிஸ் பண்ணாலோ அவர் நிறைய டைம் சொல்லியிருக்காரு. இப்படி பாசிட்டிவாக சொல்லணும்னா அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஜெகவீர் ப்ரோ ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாதுன்னுவாங்க. பட் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் எங்களுக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட்டு படம்னு. ஃபஸ்ட்டு ஒரு வாரம் தெரிஞ்சது ஃபஸ்ட்டு படம் தானே. சுசி சார் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு அந்த ஜூடியோ போனேன்னு சொன்னேன்ல ஃபஸ்ட்டு கதை. ஸோ ஜூடியோ போகும்போது சார் வந்து ஏதோ ட்ரெஸ் போட்டு வர சொன்னார், போட்டு பார்த்துருந்தேன். யார் ஹீரோன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டார். சரி யாரோ இருப்பாங்க போல, நமக்கு எதுக்கு அப்படின்னு இருந்தேன். ஒரு கேரக்டர் வந்து ஹாய் அப்படின்னு கை கொடுத்தாரு. ஓ நம்மளை டேரக்டர் யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹலோ பிரதர்னா ஹலோ அப்படின்னா எப்படி இருக்கீங்க பிரதர், நைஸ் டு மீட்டிங் பிரதர், தேங்க்யூ அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறமா போகும்போதும் பார்த்தா இன்னும் ஒரு சுற்றிக்கிட்டே இருக்காரு, ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சான்ஸ் கேட்க சுற்றிட்டு இருக்காரு போல. சரி அது கடைசியாக வந்து பேசுவார் நினச்சா அப்புறம் தான் சுசி சார் கூப்பிட்டு பிரதர் நான் சொன்னேன்ல ஹீரோ, ஆமாம் சார் இவர் தான் ஹீரோ. ஐயோ நாம தான் அந்த ஆள்கிட்ட போய் நெக்ஸ்ட் மீட்டிங் சொல்லணும் போலையே, தெரியாமல் அந்த ஆள் நம்மகிட்ட சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ ஜெகவீர் ப்ரோ ஸோ அந்த 1 வீக் அப்புறம் அவரோட அந்த பிக்கப் ஆனது நல்லாவே தெரிஞ்சுது. சூப்பர் ப்ரோ, ரியலி கங்க்ராட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அதாவது ஃபஸ்ட்டே ஒரு ஹீரோ கூட நடிச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபியூச்சரில் என்னைக்காவது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. படமாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், நான் ஆல்ரெடி போன ஷோ இப்போ நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது கூட சொல்லியிருந்தேன், எப்போவுமே ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் தான் இங்கே சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க கண்டென்ட்டை மட்டுமே பிலீவ் பண்ணி வருவாங்க. ஸோ விக்னேஷ் பிரதர் எங்கள் ஏஜ் கேட்டகரியிலேருந்து ரியல் 90s கிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து இப்படி ஒரு படத்தில் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது இவ்வளோ தைரியமாக இவ்வளோ பெரிய டீமுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை பிலீவ் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு கங்க்ராட்ஸ். அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார், நானும் சுசி சார் எப்போ பேசினாலும் இல்லை ப்ரொடியூசர்கிட்ட பேசினாலும் சார் எப்போ சார் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஏன்னா யார் பண்ண போகிறோன்ற கொஸ்டின் இருந்துச்சு. தனஞ்சயன் சார் ஆன் போர்ட் அப்படின்னு போர்ட் பார்த்தோட சாருக்கு தான் கால் பண்ணி பேசினேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் இமான் சார், அவரோட பாட்டாக இதில் பார்க்கும்போது லைக் இந்த படம் 2K வந்து சுசி சார் வந்து இமான் சார்கிட்ட சொன்னதாக ஒன்று என்கிட்ட சொன்னார். என்ன இமான் சார்கிட்ட அவர் சொன்னார்னா,
சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி சுசீந்திரன் படம் இது கிடையாது, இது வேற படமாக இருக்கும், அதுக்கு தயாராகிருங்க அப்படின்னு இமான் சார்கிட்ட சுசி சார் சொன்னதை என்கிட்ட சொன்னார். ஸோ அது இமான் சார் சுசி சாருக்கு சொன்ன மாதிரி எனக்கு பதிலாக இந்த பாட்டில் தெரிஞ்சுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இமான் பாட்டு இது கிடையாது, இதில் வேற இமான் இருப்பாருன்ற மாதிரி சார் சொன்ன ஆன்சராக இந்த பாடலோட வரிகளும் இசையும் நான் புரிஞ்சுக்கிறேன். கூட நடித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனந்த் ப்ரோ பாவம் எதுவும் பேச மாட்டார் கேமராமேன். ஆனால் கேமரா தாண்டி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போனீங்கன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவாப்பில்ல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய அவருடைய எஃபோர்ட்டை வந்து டெய்லி பார்க்க முடிஞ்சுது. காலையில் 6 மணிக்கெலாம் கொளுத்து வேலைக்கு போகிற மாதிரி கூட்டின்னு போவார் சுசி சார் எல்லாரையும். அந்த மாதிரி எல்லாரையும் அள்ளி போட்டு வாங்க வாங்க ஏறு 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 இந்த வடக்கன்ஸை ஏற்றுற மாதிரி ஏற்றுவானுங்க வண்டியில். அந்த மாதிரி அவ்வளோ ஏர்லி மார்னிங் கூட்டிகிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சீனை முடிக்கிறது அவர் தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி ஜென்ரேஷனில் அந்த லிஸ்ட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ சுசி சார் அந்த மாதிரி பண்ணுற அந்த ஸ்பீடப்புக்கு காரணம் கண்டிப்பாக ஆனந்த் ப்ரோ மாதிரி ஒரு டிஓபி இருக்கிறது தான். ஸோ அவர் ரொம்ப கம்மியாக பேசினாலும் அவரோட வேலை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு சீனையே முடிச்சிட முடியுன்ற அளவுக்கு அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆல்மோஸ்ட் எல்லாம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. இந்த படம் லவர்ஸ் டே அன்னைக்குன்னு வருது. லவர் இருக்கவங்க லவரோட போங்க, இல்லாதவங்க யாரையாவது கூப்பிட்டு போங்க. ஆனால் தயவு செஞ்சு படத்துக்கு போங்க. நன்றி. பிரதர் நீங்க என்ன மட்டும் தான் கலாய்க்கல பிரதர் மேடையில. அதான் பிரதர் என்ன கலாச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாரையும் கவர் பண்ணிட்டாரு. எல்லாரையும் பத்தி பேசுறத நான் பார்த்திருக்கேன். எல்லாரையும் கலாச்சி பேசுறது இப்பதான் பாக்குறேன். சூப்பர் பிரதர். இப்போ அடுத்ததா வந்துட்டு ஒரு முக்கியமான நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் கலாய்க்கல, நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவரை. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் அப்படியே பச்சக்குன்னு அவருக்கு மட்டும் ஒட்டிக்கும். அது என்னவா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம பிரதர் சொன்ன மாதிரி அது என்ன கேரக்டர் கொடுத்தாலும் 2K கிட்னா கூட 2K ஒத்துப்பாங்க போல. ஸோ அப்படிப்பட்ட கேரக்டர் கொடுக்கக்கூடிய பாலசன் அவர்களை மேடை கலைக்கிறோம். அவரு பாராட்டுறேன்னு சொல்லி மைண்ட் வாய்ஸை பேசிட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும் எல்லாரும் வந்ததுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா சுசீந்திரன் சார் எனக்கு என்னுடைய லைஃபுக்கே ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர், ஒரு அண்ணன், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எப்பவும் போல இந்த படத்துலையும் ஒரு சிறப்பான கதாபாத்திரத்தை, முக்கியமான கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இமான் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படம் பார்த்துட்டு சார் அவங்க எவ்வளோ பிஸி நமக்கு தெரியும். இன்றைக்கி எத்தனை படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும். எவ்வளோ சீனியர் அவர், எவ்வளவு நடிகர்களுடைய படங்களுக்கு எத்தனை நகைச்சுவை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் அவங்க ஸ்க்ரீனில் பார்த்து மியூசிக் போட்டிருப்பாங்க. எனக்கு டைம் எடுத்து கால் பண்ணி என்னை வாழ்த்தினார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, நான் ரொம்ப ரசித்தேன்னு சொன்னார். அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு வளர்ந்து வர நடிகரை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசுக்கு இமான் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ரொடியூசர் விக்னேஷ் ப்ரோ, நாங்கள்லாம் பயங்கர நண்பர்களாகவே ஆகிட்டோம். ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி, அதாவது எப்பயுமே முதல்ல பேசிடணும் நம்ம. ஏன்னா நான் பேச நினச்சதெல்லாம் அந்த ஆள் பேசிட்டாப்புல, அதே மாதிரி முருகானந்தனும் பேசிட்டாப்புல. 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தேன், என்னெல்லாம் பேசலான்னு. அப்படியே எடுத்துகிட்டு இங்கே பேசி அவர் ஸ்கோர் பண்ணிட்டாப்புல. அதான் முருகானந்தன் சொன்ன மாதிரி என்னையுமே வீட்டில் கேட்டாங்க 2K லவ் ஸ்டோரின்ற படத்தை, அதில் உனக்கு என்ன வேலைன்னு என்னையும் கேட்டாங்க. ஆனால் நான் சொல்லவே இல்லை. முருகானந்தன் சொல்லியிருப்பார் என்ன கேரக்டர் பண்ணுறேன்னு. நான் 2K கிட்டா பண்ணுறேன்னு நான் என் வீட்டில் சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் நான் சொல்லலை, படம் பார்த்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு ஒரு பெரிய நன்றி சுசீந்திரன் சாருக்கு. ஏன்னா நம்ம ஒரு நடிகனா நமக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் இனிமேல் நடிப்போம், இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஒரு பிரதமராக நடிப்போம்னு கூட ஒரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் நான் 2K கிட்ட நடிப்பேன் நான் நினைக்கவே இல்லை. அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். படத்தில் ஒரு ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி 2K கிட்ஸோடைய இன்றைய வாழ்க்கையை, அவங்களுக்கான நம்ம பசங்க தான் அவங்க, நம்ம எல்லாரும் தான் அவங்க நம்ம பிரிக்கக்கூடாது. ஸோ 2K கிட்ஸோட லைஃப்பை இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் 90s கிட்டாக இருந்து அது மூலமாக பாதிக்கப்பட்டு அவர் தனது சந்தேகங்களை ஃபுல்லாக தீர்த்துக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி இந்த கேரக்டர்
இந்த ட்ராக் மொத்தமாகவே இந்த படத்தில் வந்து இந்த 2K லைஃப்பை வந்து சிறப்பாக சொல்கிறோம். அதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதை வந்து விக்னேஷ் பிரதர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்தது வந்து ரொம்ப மிகச்சிறப்பான விஷயம். இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அவரும் வந்து ஒரு 90s கிட் தான், ஒரு 2K கிட்லாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த படத்தை சிறப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆரம்பித்து எங்கேயுமே பிரேக் இல்லாமல் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணப்பட்டு எல்லாமே மிகச்சிறப்பாக நடந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. எல்லா விதத்துலையுமே சாட்டிஸ்ஃபையாக பண்ணி கொடுத்தாரு ப்ரொடியூசர் சார். ரொம்ப நன்றி விக்னேஷ் சார். இந்த படத்தை மிகச்சிறப்பான லெவலில் இன்றைக்கி வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தனஞ்சயன் சார் வந்ததுக்கப்புறம் இன்னமும் பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக 2K கிட்ஸ் நிச்சயமாக 2K லவ் ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சார். நான் மேடையில் பதட்டப்படுவேன் சார். சார் அதான் ஒரு 12 வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து படத்தில் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் படத்தில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த 12 வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எல்லாருமே லைஃப்பில் கிராஸ் பண்ணியிருப்போம். அது படத்தில் ஒரு முக்கியமான காட்சியாக இடம்பெற்றிருக்கு. அதை பாருங்கள் சார். அதை இங்கே நான் சொன்னேன்னா படம் இல்லை சார், ஞாபகம் இருக்கு. இல்லை சார் ப்ளீஸ் சார், படத்தில் பார்க்கணும் சார். எல்லாரும் படம் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சார். அது என்ன சார் 12 வகை தெரியல, சொன்னோன்னா அவரே இவ்வளோ பதறாரு சார். ஓகே சார். இல்லை சார், ஹீரோவை பற்றி பேசாமல் பதட்டத்தில் வந்துட்டேன் சார். ஜெகவீர் ப்ரோக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல ஹார்ட் ஒர்க். அவர் ஆண்டனி பிரதர் சொன்ன மாதிரி ஒரு வாரம் தெரிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி மெனக்கட்டாரு, எப்படி இந்த கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணணும், இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மிகச்சிறப்பாக பண்ணணும்னு ரொம்ப சின்சியராக ஸ்பாட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். நாங்கள் கூட அப்பப்போ ரெஸ்ட் எடுப்போம், கேரவன் போவோம். ஒரு நாள் எங்களுக்கு கேப் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு சீன் இல்லாத டைமில் கூட அவர் ஸ்பாட்லேயே இருந்து சார் பக்கத்துலேயே இருந்து இந்த கேரக்டரை வந்து மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. பிரதர் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர். மீனாட்சி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். படத்தில் நடிச்சிருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நான் நிறைய கதாபாத்திரங்கள் 2K கிட்ஸ் மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் வித்தியாசமாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும்னே நாங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஒரு இயக்குனர் அமுதேஸ்வரர் அவரை மேடைகளை பேச அழைக்கிறோம். மீன் குழம்பும் மண்பானையும் போன்ற சிறந்த படைப்புகளை கொடுத்த அமுதேஸ்வரர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பேச அழைக்கிறதுக்கு முன்னாடி சுசன் கையால் ஒரு புக் மட்டும் அவர் கொடுத்துடலாம் சார். கார்த்திக் நேதாவுடைய தூ வெண்ணமுதம் புத்தகத்தை வந்து தனஞ்சயன் சார் வந்து சீஃப் கெஸ்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். சென்டர் வந்துருங்க சார். அங்கே இல்லைங்க. நான் ஒரு தெலுங்கு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹைதராபாத் போகிறேன்னு சுசிட்டு சொன்னேன். நானும் ஒரு படம் ஆரம்பிக்க போகிறேன் சார்ன்னு சொன்னாப்புல. நான் போயிட்டு கொஞ்சம் ஒரு ஷெட்யூல் ஒரு 10 days ஷூட் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்னு சொல்லி கொச்சின் போனேன் கொஞ்ச நாள், ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம். அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன் கோயம்புத்தூரில் ஷூட்டு, சுசியோட ஷூட்டுன்னு. சரின்னு ஃபோன் பண்ணேன். இல்லை ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டோம் சார் அப்படின்னு. அப்புறம் இப்போ ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நடுவில் ஒரு தடவை டப்பிங் நடக்குதுன்னு சொன்னாப்புல. அப்போ ஒரு தடவை மீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. தனஞ்சயன் சார் வந்து இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறாங்க. எனக்கு என்னென்னா சுசியை வச்சு எப்படி படத்தை ஒரு ஒரு பீரியடுக்குள்ளே இவ்வளவு குவாலிட்டியோட, இப்போ படம் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தீங்க, சாங் பார்த்தோம், நான் படம் பார்த்துட்டேன். இவ்வளோ குவாலிட்டியோட எப்படி எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நானும் பல தடவை ட்ரை பண்ணுறோம், அது அந்த லெவல் நடக்க மாட்டேங்குது. அதே மாதிரி அது கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் இல்லை, புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கலைன்னா மற்ற டைரக்டர்லாம் தலையில் அடிச்சுக்குவாங்க. பல பிரச்சனை இருக்குது. அந்த அவமானம்லாம் சந்திக்காமல் சுசி படத்தில் நடித்தா நடிக்கலாம். அதை வச்சு தான் நான் நடித்தேன் பாண்டியன் நாளில். யார் வேணாலும் தைரியமாக கூப்பிட்டா போய் நடிக்கலாம், எப்படியாவது நடிக்க வச்சுருவாப்புல. அது தப்பாக தெரியாத அளவுக்கு அதை நடிக்க வச்சுருவாப்புல. அது மாதிரி அவங்க எல்லாருமே இப்போ இந்த 2Kல நடிச்சிருக்க எல்லாரும் நிறைய பேர் புதுமுகங்கள், ஹீரோ புதுமுகம். எல்லாருக்குமே வெண்ணிலா கபடி குழுவிலேருந்து ஒரு பெரிய சினிமாக்குள்ளே வந்து ஒரு பெரிய குரூப் வந்து இப்போ எல்லாரும் டாப்பர்ஸாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க எல்லாரும் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.
நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் அதுக்கு. ஏன்னா இப்போ வந்து புது ஆர்டிஸ்ட் கிடைக்காம அவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம ஆர்டிஸ்டே இல்லை, ஹீரோஸ் இல்லை, இது இல்லை, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது மாதிரி புது ஹீரோஸை சுசீந்திரன் மாதிரி பெரிய டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் அது நடக்கும். அது இப்போ நிறைய பேர் இன்ட்ரடியூஸே பண்ணுறதில்ல. இப்போ சுசி வந்து ஆனால் தொடர்ந்து எவ்வளோ பெரிய படம் பண்ணாலும் புது ஹீரோஸ் வச்சு படம் பண்ணிட்டே இருப்பாப்புல. அது வந்து எல்லாரும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது சேலரி பேஸ்ட், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி இவர் ஒர்க் பண்ணுற ஸ்பீடுக்கு டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணணும். சினிமாட்டோகிராஃபர் இவ்வளோ ஃபஸ்ட்டு படம் அவருக்கு, அவர் இப்படி ஒர்க் பண்ணி இவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணி இவ்வளோ குவாலிட்டியோட கொடுத்துருக்காருன்றது அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் இமான் சார், அவர் நம்ம நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், அவர் சேவியர் ஆஃப் தமிழ் சினிமா. அவர் அதாவது கம்போசிங் கூட செலவு வைக்காத ஒரே மியூசிக் டைரக்டர். ப்ரொடியூசர்ஸ் மியூசிக் டைரக்டர், டைரக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்னா இமான் சார் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள், அவர் திரும்பி வர்றதுக்கு. தனஞ்சயன் சார் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் சார். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார் உங்களுடைய வார்த்தைகளுக்கு. அடுத்ததாக வந்துட்டு வரப்போறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நடிகர். இவர் வந்து சொல்ற மாதிரி தான், நம்ம பாலசரவணன் எப்படி வந்துட்டு எந்த கேரக்டர் பச்சக்குன்னு பிடிச்சிக்குவாரோ அது மாதிரி வந்து அதுக்கு ஒர்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கிங் வந்து அப்படியே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அது எந்த கேரக்டர்னு சொல்லி நீங்கள் போலீஸாகவும் பார்க்கலாம், ரவுடியாகவும் பார்க்கலாம், அப்பாவும் பார்க்கலாம், அண்ணனாவும் பார்க்கலாம், தம்பியாகவும் பார்க்கலாம். ஸோ அப்படி எல்லாத்துக்கும் சொந்தக்காரர், பல பரிணாமம் நடிக்கக்கூடியவர் ஆக்டர் அருள்தாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பேச. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணமே சுசி தான், தப்பி சுசி தான். இல்லை தப்பின்னு நிறைய பேர் சொல்லி எல்லாத்தையும் தம்பின்னு கூப்பிட்றாங்க. இப்போ அப்புறம் வர்றேன் அப்புறம். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும், நடிகரானதே நான் மகானில் தான் ஃபஸ்ட்டு. ஸோ என் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனா, ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனாக வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் உயர்ந்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுசி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியும், சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும். பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே மாதிரி ஒர்க் விஷயமாக ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்த காலகட்டம். டக்குன்னு ஒரே படத்தில் மாற்றி விட்டாங்க லைஃப்பை. நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து, அதாவது நான் மகனோட கைவிட்டுறாமல் அழகசாமி குதிரை, ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு நடிகனை வந்து ஒரு படத்தை அறிமுகப்படுத்திட்டு அப்படி கைவிட்டுட்டா அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட்ற கஷ்டமாயிடும். ஸோ ஏன்னா அது வந்து நீங்கள் பாலச்சந்திரன் சார்ட்ட பார்க்கலாம், ஒரு நடிகை அறிமுகப்படுத்தினா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து என்னையை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னையை வந்து ஒரு நடிகனா இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்லுவேன். நானும் என் குடும்பமும் எப்பயுமே வந்து சுசிக்கு நன்றி கடனாக இருப்போம். எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து சுசி அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போனா கூட நான் போயிடுவேன். நான் அதுதான் முதல்ல எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா சுசியை வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அஸ்னேட்டராக வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேரன்பு மிக்க ஒரு அன்பு தம்பி, மிக திறமையான ஒரு இயக்குனர். அது சொல்லுவாங்கள்ல சுத்தமாக தொழில் தெரியும்னு, அந்த மாதிரி சுத்தமாக தொழில் தெரியும். ஒரு டைரக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே, அதாவது கன்ஃபியூஸ் இல்லாமல் இருப்பாப்ல ஸ்பாட்டில், நீங்கள் பதறவே வேண்டாம். அதனால இந்த படம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருக்க காரணமே அதுதான். அமுதேஷ் சொன்ன மாதிரி போனாங்க டக்கு முடிச்சு வந்துட்டாங்கட்டாங்களா, அது காரணம் வந்து தொழில் சுத்தமாக தெரியும், யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு தொழில் சுத்தமாக தெரிஞ்சு யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கேமரா மாட்டிங்க வைப்பா தம்பி ஷாட்டு லென்ஸ் அதை பிடிச்சோம், அந்தளவுக்கு இதாக சொல்ல வரல, அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கலாம். அதே மாதிரி என்ன வேணும், ஆர்டிஸ்ட் என்ன வேணும், காஸ்டியூம் என்ன வேணும், காஸ்டியூம் டிசைன் என்ன கலர் வேணும், ஸோ எல்லாமே சுத்தமான ஒரு தொழில் தெரிஞ்ச வேலைக்காரன் தான் சுசீந்திரன். ஏன்னா இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெள்ளை கபடிக்குள்ளேருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம்.
மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து 2K கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகங்களை வச்சு அது திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடுவாப்புல. அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோட அன்பு தம்பி சுசி. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தம்பி பாலசரவணன், இயக்குனர் முருகானந்தம், குணோதரி மேடம், அதே மாதிரி இசையமைப்பாளர் ஐயா இமானவர்கள், தஞ்சயன் சார், இவங்கெல்லாம் நமக்கு எனக்கு தெரிஞ்சவங்க. எனக்கு தெரியாதவங்க, பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகமாயிருக்காங்க. ஹீரோ உட்பட மீனாட்சி தெரியும் எனக்கு இவங்க. ஸோ எல்லாருக்குமே பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, தென்னிந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும், வேலை பார்க்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக, ஒரு ப்ளசண்ட்டாக, எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக, ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல. சமீபத்தில் ஒரு மேடையில் பாட்டில் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாக இருந்துச்சு. மேடையில் மிஸ்கின் பேசினாலாம் அவ்வளோ வல்கராக பேசணும் அவசியமே கிடையாது. இயக்குனர் தான் என்ன வேணால் பேச கிடையாதுல்ல. அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன். ரொம்ப நமக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு. தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா. தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல, தொழில்நுட்ப கலைஞர் அனைவரையும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல, ஒரு பிரசாத்தில் தேட்டர் மேடை, பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை. தென்னிந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் ரிலீஸ், சக்ஸஸ் மீட், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க. நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்துட்டு மொத்தங்கம்மான்றது பேசிக்கிங்க, வெளியே பேசிக்கிங்க. ஒரு மேடை நாகரிகம்னு ஒன்றும் இல்லையா? என்ன வேணால் பேசுகிறதா? அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க, அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம், உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க. அப்புறம் என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு? குறைந்தபட்சம் ஒரு நாகரிகம் வேணாமா? ஒரு மேலே பேசுகிற பேச்சா? உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் எனக்கு பெண் குழந்தை இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மேடை எவ்வளோ நாகரிகமாச்சு பார்த்தீங்களா? யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது. தம்பின்னு கூப்பிடுறது வேற. தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம். வாடா தம்பி, உட்கார தம்பி, எந்திரா தம்பின்னு. அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும். அது முக்கியம் ரொம்ப. அப்படி உங்களை யார் அண்ணன் நினச்சா எனக்கு தெரில. எல்லாத்தையும் சகட்டு மடிக்கு வாடான்றாரு, போடான்றாரு, உட்காருன்றாரு. இதை நான் இன்னைக்கு பேச நினைக்கல. தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேச்சுக்களை. சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து 25th இது இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தினா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே வந்து இளையராஜாவில் வந்து அவன் தான் இளையராஜான்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளோ ரெப்பாட்டாக்குற தமிழ் சினிமாவில்? ஒன்றுமே புரியல. ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். அதாவது அன்னைக்கு மேடையில் உட்காந்தவங்களாம் மிக திறமையான, அற்புதமான, நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள். அமீரன் ஆகட்டும், வெற்றிமான் சார் ஆகட்டும், ரஞ்சி சார் ஆகட்டும். படங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரி உட்காரச்ச மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின். எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவப்பெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன். நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி, இயக்குனர் என்ன சொல்கிறதோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன். ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன், ஒரு களிமண் மாதிரி போவேன். என்னை எப்படி வேணால் வடிக்கலாம், எப்படி வேணால் எழுதலாம், எதையுமே நான் பண்ண மாட்டேன். என் கூட ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பொட்டேஷன் சைடு மற்ற விஷயம் ரொம்ப அந்த டார்ச்சர்லாம் பண்ணக்கூடிய ஆர்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம கீழேருந்து வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் நான். ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஸோ மிஸ்கின் அவர்களே, நீங்கள் தம்பியாக இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம்,
இல்லை என் ஒத்த வயதாக இருக்கலாம். சினிமா சொல்லுவாங்கள்ல, உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு. சினிமா இது. நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு ட்ரெண்ட் செட் ஃபிலிம் பண்ணினா நீங்கள் வந்து ஜெயிக்கலை. குத்தாட்ட பாடல்கள் இப்போ சாதாரண கதையில் எடுத்தான்னு ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள். சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலா கபடிகள் எடுத்தோ, அமீர் அண்ணன் மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோ, ரஞ்சித் சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோ, பாலான மாதிரி சேது படம் எடுத்தோ, பாலாசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோ, ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல. வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள். ஸோ நீங்கள் வந்து ஒரு போலி புத்திசாலி. அதை நான் வச்சுக்கிட்டு பிறகு இன்னும் பல மேடைகள் நீங்கள் பேசலாம். கொஞ்சம் நாகரீகமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறார், வெற்றிமாறனையும் ரஞ்சித் தேவ அமீர் இந்த மற்ற குடியார்கள் நீ பார்த்தீங்களா, ஊற்றியா கொடுத்தீங்க, கேவலமாக இல்லையா? அதெல்லாம் எத்தனையோ பேர் குடிக்காமல் இருந்துடலாம், குடிப்பழக்கம் இல்லாத இருக்கலாம். மேடையில் எப்படி பொத்தாம சொல்கிறீங்க? ஏற்கனவே சினிமாக்காரனை கிளுகிளுன்னு தான் இருக்குது. பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்மளே தாழ்த்தி நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய மனக்குமுறல். ஏன்னா இப்போயும் சொல்கிறேன், தமிழ் சினிமா இயக்குநரில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் மொத்தமாக அது இதுன்னு பேசுகிறது வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து இங்கே பதிவு பண்ண நினச்சேன். அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பன் பிரபாகரன் இந்த இது அந்த டாலோட அன்போட டா பிரபுவும் நானும் வந்து ஒன்றா அசிஸ்டன்ட் அவனை பண்ணோம். எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான். ஏன்னா வந்து பூலான் கட்டு பார்த்துருப்பீங்க, பூல அனுவாசம் சாரி அஜித் சார் படம். அதில் வந்து சார் டைரக்டரு அதில் வந்து ஜோதியா கண்ணதான் அடிச்சிருப்பான். அப்படியே சொன்னேன், டே ரூட்டை மாற்றி போயிரு, கரெக்டாக ரூட்டு போட்டு ஒரு கிடச்சிருக்கு. நான் தமிழ் சினிமாவில் கேமராமேன் ஆகிட்டு தான் அவன் பண்ணான். ஆனால் வாழ்க்கை அவனையும் நடிகன் ஆகிடுச்சு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்ட்ரல் ஃபிகராக நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் தெரியாது, நான் வந்து கோபின்னு ஒருத்தர் ஊர்லேருந்து வந்திருக்கான். ஊர்லேருந்து அறந்தாங்கிலேருந்து ரூம் போவேன். இப்போ படுத்து தூக்கிட்டே இருப்பான். டேய் என்னடா அவன் படுத்து தூக்கிட்டே இருக்கான், சரி விரான்மா. அவன் தான் தம்பி. ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயானா கோபி ஆனார். நீயானா கோபியோட அண்ணன் பிரபு. நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஆகி விட்டாப்புல சுசி. ஆனால் அவன் இன்னும் வரணும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து ஏன்னா டிவி சீரியல் பண்ணிட்டு இருக்காப்புல, திரைப்படங்களில் நிறைய படங்கள் நடிக்கணும், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அதனால் இன்னும் நிறையா பண்ணு தம்பி, இது உண்மையான தம்பி. சரியா? ஓகே, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏதாவது தவறாக பேசியிருந்தா பத்திரிகையாளர்கள் நண்பர்களும் மன்னிச்சுங்க. தேங்க்யூ. உங்களுடைய அருமையான வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்ததா வந்து பேச வரவங்க யார் அப்படின்னு கேட்டா, இவங்க வந்து ஒரு நியூஸ் ரீடரா பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் படம் நடிக்க ஆரம்பித்தாங்க. சோசியல் மீடியாவில் உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, இவங்க ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஒரு படத்தில் தேன்மொழியாக வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வாழை அப்படின்ற படத்தில் வேம்புவாக வந்தாங்க. டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆக்ட்ரஸ் திவ்யா துரைசாமி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஜாலியா போயிட்டு இருந்த ஃபங்க்ஷன் சடனா ஒரு ஹீட் மூமெண்ட் ஆனோட எனக்கு இப்போ என்ன பேச வந்தேன்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். பட் நான் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு முக்கியமாக நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்ததுக்கு ரீசன் சுசீந்திரன் சார் மட்டும்தான். பிகாஸ் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவருக்காக தான் இங்கே வந்திருக்கேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவியில் யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனோ இல்லை
நம்மள டிகிரேடோ whatever ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா இது நமக்கு இந்த ப்ரொஃபஷனே வேணாம் அப்படின்னு கூட நமக்கு தோணியிருக்கலாம். பட் அவர் வந்து என்ன ஒரு நான் நியூ கமர், என்னை ஃபுல்லா எதுவுமே தெரியாம வந்த எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணலான்னு தட்டி கொடுத்து அந்த மூவி பண்ண வச்சாங்க. ஸோ அப்பையிலேருந்து நான் ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தனோ இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காரு. ஸோ அவருக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்திருக்கேன். ஈவன் நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சுசி சாரை பத்தி சொல்வேன், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். பட் ஒரு நாள் கூட அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது. பட் அதெல்லாம் அவர் நினைச்சு அதெல்லாம் அவர் என்கிட்ட கேட்டது கூட கிடையாது. நீ என்னைக்காவது தேங்க் பண்ணிருக்கியா, லைக் அந்த மாதிரி கூட கேட்டதே இல்லை. ஈவன் சுசி சாரை பத்தியே சொல்லணும்னா, இவர் எப்படின்னா ஒரு படத்துக்கு ஒரு 4 ஃபோன் நம்பராவது சேஞ்ச் பண்ணுவாரு. அவர் எந்த நம்பர் வச்சிருக்காருன்னா அவருக்கே தெரியாது. ஒரு நாள் இருக்கும், ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு ரீசெண்டா ஒரு 6 months பேக் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு ஃபோன், எப்படி இருக்க என்ன தெரியுதா அப்படி கேட்டாரு. ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கு தெரியல வைங்க அப்படின்னு. ஏன் வாய்ஸ் தெரியலையா அப்படின்னு. எனக்கு வாய்ஸ்லாம் தெரியலன்னு தெரிஞ்சுக்க வேணாம் அவசியம் இல்லை, நீங்க போன வைங்க அப்படின்னு. ஏமா நான் தான் சுசி பேசுறேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஐயோ சாரி சார் என்னை மன்னிச்சிடுங்க தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு. பட் அதுக்கு கூட அவர் கோச்சுக்கிட்டதே இல்லை. ஸோ எப்போ பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வெல்கம் பண்ணாரோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்குமே எனக்கு வெல்கம் பண்றாரு. ஸோ இந்த ஸ்டேஜை நான் அவருக்கு தேங்க் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கேயுமே சொல்லாத தேங்க்ஸ் அவருக்கு நான் இங்க சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சுசி சார். உங்களால தான் நீங்க என்னை கரெக்டாக கொண்டு வந்ததுனால தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்து இந்த ஃபிலிம் 2K கிட் லவ் ஸ்டோரி. ஸோ ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்த எனக்கே இந்த பாலசரவணன் ஹர்ட் பண்ணிட்டாரு. ஒரே ஒரு ஒன்லைன் தான், 90 கிட்ஸ்லாம் நீங்களாம் அழிஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஹார்ட்டே வெடிக்க வச்சிட்டாரு. ஸோ 2 செகண்ட் பார்த்த எனக்கே கனெக்ட் ஆச்சு. ஸோ ஃபுல் மூவி 2K கிட்ஸ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன். அண்ட் என்ன மாதிரியே ஒரு புது ஹீரோவை இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த படம் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்றேன். ஒட்டுமொத்தமா படத்தோட டீமுக்கு என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ரொம்ப அழகா பேசுனீங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணாங்க, ஒருத்தங்க வரணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னொருத்தவங்க வந்துட்டு அவங்களுக்கு வழிகாட்டியாவோ கூடவோ இருந்து அவங்களை கூட்டு வரணும். அது ரொம்ப முக்கியம், சினிமாவில் எல்லா இதுலேயுமே முக்கியம் அது. ஸோ அந்த மாதிரி அடுத்ததா பேச வரக்கூடியவரும் அப்படிப்பட்டவர் தான். இன்னைக்கு சுசீந்திரன் அவர்கள் வந்துட்டு ஒரு பெரிய இயக்குனராக இருக்கார் அப்படின்னா அவருக்கு வழிகாட்டியா அவருக்கு முன்னோடியா இருந்த இயக்குனர் எழில் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் இருந்து அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கு முன்னாடி முதலுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். ஒரு கரெக்டான டயத்தில் ஒரு கரெக்டான பீரியடில் இந்த படம் 2K கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை சுசி பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தோட ட்ரெய்லரும் சரி சாங்கும் சரி ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது. இவ்வளோ யங்ஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி சுசி வந்து ஒரு படத்தை கேரியர் பண்ணார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அவ்வளோ இது ஒரு அப்டேஷன் தான். ஒரு 2K கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டில் என்ன இவர் சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு, ஏன்னா ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. 2K கிட்ஸோட ஒரு லவ் அப்படிங்கிறது வந்து லவ் போர்ஷனோ மற்ற பிஹேவியரோ எதுவுமே வந்து யாருக்குமே வந்து இந்த 90ஸ்க்கு வந்து புரியாமல் இருக்குது. ஸோ அந்த வகையில் அதில் டீப்பாக போய் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு காமெடி ட்ராக்கை செட் பண்ணி வச்சு சரவணன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எனக்கு. நான் பார்க்கும்போது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு படத்தை வந்து ஒரு இயக்குனர் பண்ணுறாரு. வேற ஒரு ஜோனலில் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இயக்குனர் தப்புனா அடுத்த கட்டத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு. அது ரொம்ப தெளிவாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு ரசிக்கும்படியாகவும் இருந்தது. அந்த ட்ரைலரும் சரி பாடல்களும் சரி. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க. இன்க்ளூடிங் அந்த ப்ரொடியூசர் கூட வந்து ரொம்ப யங்ஸ்டராக இருந்தார். ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் டீம் வச்சுக்கிட்டு சுசி வந்து ரொம்ப பர்ஃபெக்டான டயத்தில் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. இது கரெக்டான காலகட்டமும் கூட. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே ஈவன் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர்லேருந்து எடிட்டர்லேருந்து கேமராமேன் ஒர்க்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஈமான் கேட்கவே வேண்டாம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல பாட்டு. ஸோ அப்படி ஒரு ஒரு வெற்றி படத்துக்கான அத்தனை விஷயங்களும் வந்து இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு கரெக்டான ரிலீஸ் டேட்டும் வந்து
சார் சொல்லியிருக்காரு, தனஞ்சயன் சார். ஸோ ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவர் சொன்னால் அது கரெக்டாக இந்த படத்தை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் அழகாக சேர்த்துருவார். சுசுகி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு இறைவனை வேண்டுறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த படத்தோட கதாநாயகி மீனாட்சி கோவிந்தராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தனஞ்சயன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. சுசி சாரை பற்றி என்ன பேசணும்னு ஆரம்பித்தப்போ சுசி சாரோட 3வது படத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே 5வது படம், 6வது படம், 7வது படம் என்னது முதல் படத்தில் அறிமுகமாக்குனாருன்னு சொல்லலாம்னு நினச்சேன். அதையும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த சுசி சாருக்கு எங்கள் எல்லார் மூலியமாக ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார். அண்ட் இமான் சார், யூ வில் பி ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா கெனடி கிளப்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படத்தில் ஃபர்ஸ்ட் பாட்டு கபடி கபடின்ற பாட்டு வந்து இமான் சார் தான் எனக்கு போட்டது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் சார். அண்ட் ஜெயவீர் ப்ரோ அண்ட் விக்னேஷ், I hope you guys do more films and give me also more opportunity. அடுத்த படத்துலயும் எனக்கு சான்ஸ் கொடுங்க. Even if you become a big hero, you try to cast me in. And we were all like a family. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப பிரீஸியா ஒரு ஃபீல் குட் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். So it's going to be a very good film it's going to be a very good film. And வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு தேவை. ப்ளீஸ் டூ கோ வாட்ச் த ஃபிலிம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி, உங்கள் வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக இந்த படத்தோட கதாநாயகன் ஜகவீர் அவர்களை பேச அழைக்கிறோம். கடவுளுக்கு நன்றி, வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு சுசீந்திரனுக்கும் ப்ரொடியூசருக்கும் மிக்க நன்றி. இமான் சார், உங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் மியூசிக் போட்டதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. இமான் சாருமே சரி, சுசீந்திரன் சாருமே சரி, நல்ல டெக்னீஷியனை தாண்டி நல்ல மனிதர்கள். அது இப்போ அவங்கள்ட்ட பழகும் போது நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்க மூலியமாக நான் லான்ச் ஆகிறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது கடவுளோட அனுகிரகம்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியனுக்கு ரொம்ப நன்றி. இப்படி நல்ல ப்ராடக்ட் கிடச்சிருக்கு, அந்த ப்ராடக்ட் நல்லபடியாக சேர்க்கறதுக்கு இன்னொரு நல்ல நல்ல மார்க்கெட்டிங் பிரைன் வேணும். அதுக்கு கரெக்டான ஆள் சுசீந்திரன் தனஞ்சயன் சார் அமைஞ்சிருக்கிறாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. நண்பர்கள் பாலசரவணன் சாரும் சரி, ஆண்டனி சாரும் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்தது. ஆனால் அந்த தடுமாற்றங்கள், பயம், பதற்றம் எல்லாத்தையும் போக்குனது வந்து பாலா, ஆண்டனி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து பாலா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஆள் ஆல்ரெடி 50 படம் நடிச்சிருக்கிறாரு. எந்த ஆட்டிடியூடும் இல்லை. வாங்க ப்ரோன்ட்டு வந்தோடனே ஹக் கொடுத்து ஈஸியாக என்னை வச்சுக்கிட்டாரு. அதனால் என்னால் அடுத்தடுத்த வாரங்கள் நல்லபடியாக நடிக்க முடிஞ்சது. அதேமாதிரி தான் ஆண்டனி ப்ரோவும், மீனாட்சி ப்ரோவும் அப்படி தான். நான் ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன். ஃபஸ்ட்டு டே ஷூட் அப்லேருந்து அவங்க வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க் வித். அதேமாரி என்னோட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் கேஸ்டிங்ஸ்க்கும் நன்றி. முக்கியமாக ஒரு மொக்க ஃபேஸை ஓரளவு பார்க்குற மாரி காமிச்ச ஆனந்த் ப்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாரி சின்ன சின்ன தப்பு செஞ்ச இந்த விஷயத்தையும் எடிட் பண்ணி அதை தூக்கி போட்டு நல்ல விஷயங்களை மட்டும் காமிச்ச எடிட்டர் தியாக ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. சார், நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க. இது முதல் படம் மட்டும் இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த படங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்போயே ஒரு பிட்டு போட்டு வச்சுக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அவுட். அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இந்த படம் வந்து ஆக்சுவலி ட்ரைலர் மாதிரியே ஷார்ட்டாக, கிறிஸ்பாக, ரொம்ப ஸ்வீட்டாக, ப்ரீஸியாக படம் முழுக்க இருக்கும். டெஃபினட்டாக லவரோட போய் பாருங்கள், ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்க படமும் கூட இது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. யாரையாவது இதில் விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க. நேராக நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ப்ரோ, மொக்கோ ஃபேஸ்லாம் இல்லை ப்ரோ, அழகாக இருக்கீங்க ப்ரோ. ரொம்ப சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கீங்க ப்ரோ. அதுதான் சொல்ல. ஓகே, இப்போ அடுத்ததா வந்துட்டு ஒரு இசையை கேட்ட உடனே அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய இசையமைப்பாளர்கள் அந்த விஷயத்த பண்ணும்போது, ஆனா அந்த வரிகளை கூடிய அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரியும்
அந்த இடத்துல போய் நம்ம இருந்தால் அது எப்படி இருக்குன்ற அந்த சவுண்டையும் வந்துட்டு அப்படியே உயிரோடு கொடுக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். காதல்னாலும் சரி, ஃபோக்னாலும் சரி, எந்த விஷயத்தில் எந்த ஜானரில் நீங்கள் மியூசிக் கேட்டாலும் சரி, ரொம்ப அருமையாக போட்டு கொடுக்கக்கூடியவர். பல தலைமுறைகளை கடந்து நிறைய பேரும் இன்னைக்கு மியூசிக் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய பாடல்களை. டி. இமான் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லா துதி கணம் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு மேடை. அண்ட் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மேடையில் இருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சிட்டி லைட்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல உங்களுடைய முதல் படம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் சார். நிச்சயமாக அமையும். ஏன்னா ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கோல்லேருந்தே வந்து இட் வாஸ் ஆல் பாசிட்டிவ். அண்ட் உங்களுடைய மனசுக்கும் அண்ட் சுசி சாரோடைய மனசுக்கும் இது நல்லபடியான ஒரு படமாக ஆஃப்டர் ரிலீஸும் இருக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் சார். சுசீந்திரன் சாரோட எல்லாரும் சொன்னாங்க நடிக்கிறவங்க செகண்ட் ஃபிலிம், தேர்ட் ஃபிலிம் கொலாபரேஷன்ட்டு. எனக்கு இது 9th ஃபிலிம் கொலாபரேஷன் இது சுசீந்திரன் சாரோட. பட் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வித் சுசீந்திரன் சார்னா, இப்போ நம்ம ஒரு சில இயக்குநர்களோட பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணுவோம். பட் அந்த பேக் டு பேக் காம்பினேஷன் ஒர்க் பண்ணும்போது ஒரு இயக்குனர் ஒரு மியூசிக் டைரக்டர் காம்பினேஷன் போது அது ஒரு பர்டிகுலர் ஜான்ராக்குள்ளே அது வந்து விழும். மியூசிக்கலி கூட இவங்க காம்பினேஷன்னா இந்த மாதிரி பாடல்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் சுசி சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் அப்படி ஒன்று ஜானர் ஸ்பெசிஃபிக்காக வைக்கவே முடியாது. அதுதான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகவும் நான் பார்க்குறேன் எவ்ரி டைம் when I work with சுசி சார். ஏன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் அவரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். நிறைய ஸ்கிரிப்ட்ஸ், வேறு வேறு மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் ஐடியாஸ் அவர் மைண்டுக்குள்ளே இருக்கும். அண்ட் மியூசிக்கலி போன படம் இப்படி பண்ணிட்டோம், இந்த படம் இந்த மாதிரி ஒரு 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 ஜானர் ஷிஃப்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்கேலில் ஒர்க் பண்ணுவோன்ற ஒரு கிளாரிட்டி. அதான் இப்போது தாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி வெரி கிளியர் இன் இஸ் விஷன். அவர் என்ன வேணுன்றதுல வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். அது மியூசிக்கலி இருக்கும். அண்டு ஷார்ட் என்ன மாதிரி ஷார்ட்ஸ் கன்சீவ் பண்ணுறதுலையும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அண்ட் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுலையும் ஒரு செம்ம கிளாரிட்டி உள்ள ஒரு இயக்குனர். அதனால தான் மேபி அவர் ஒரு குறுகிய காலகட்டத்தில் விரைந்து அவர் வந்து திரைப்படங்கள் செய்ய முடியுதுன்னு நான் நம்புகிறேன் நான். ப்ளஸ் சுசி சார் வந்து நிறைய நண்பர்களை வந்து சேமித்து வச்சுருக்காரு. அந்த நிறைய நண்பர்கள் வந்து வெறும் நண்பர்களாக மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு ஆத்மாத்மா நினைக்கக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் சேர்த்து வச்சுருக்காரு. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் அவருக்கு எப்போவுமே உண்டு. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அவருக்கு வெயிட்டிங், அது மட்டும் எனக்கு தெரியுது, நல்லா தெரியுது. இது ரொம்ப ஒரு ப்ரீஸியான, ரொம்ப ஒரு கூலான, ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான ஒரு 2K கிட்ஸுக்கு உண்டான ஒரு படமாக மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒரு 2K லவ் ஸ்டோரின்னு போட்டிருக்காரு. பட் எடுத்தது ஒரு வேற தலைமுறை இயக்குனர் ஒருத்தர் எடுத்திருக்காரு. ஒருவேளை இந்த 2K கிட்ஸ் எல்லாம் வந்து திட்டி படம் எடுத்துகிட்டு போகிறோம், அவங்களுக்கு ஒரு பயங்கரமாக அட்வைஸ் சொல்கிற மாதிரி படம் எடுத்துகிட்டு போகிறோம்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி, 2K கிட்ஸும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் இருக்கிற ஜென்சியாக இருக்கட்டும், ஜென் ஆல்ஃபாவாக இருக்கும், ஜென் பீட்டா கிட்ஸ் எல்லாருமே கூட பார்த்து அதில் ஆமாம் நிறைய டேக்அவே ஃபேக்டர் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பசங்களோட நிறைய ஒரு உரையாடல் பண்ணி அதை வந்து காட்சிகளாகவும் அதை டயலாக்ஸாகவும் அதை வந்து வடிவமைச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா சாரோட முந்தின படங்கள் ஒர்க் பண்ணதுலேருந்து இதில் பயங்கர கான்ட்ராஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது ஃப்ரேமிங். அதுக்கு டிஓபி அவர்களையும் அவர்களுடைய ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். த யூசேஜ் ஆஃப் கலர்ஸ் அதெல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி காஸ்டியூம் டிசைன் வந்து அவங்கள மீட் பண்ணும் போதும் சொன்னேன், இட் வாஸ் ரியலி நைஸ். ரொம்ப கூலான பேஸ்டல் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு எலிகண்ட், ஒரு ஸ்லீக் எலீட் ஃபீல் வந்து படம் முழுக்க அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது விஷுவலாக. ஸோ அதுவே என்னென்னா எப்போவுமே விஷுவலாக என்ன கொடுக்குதோ அதுதான் ஸ்கோர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன மாதிரி டோன்ஸ் போடுறது, என்ன மாதிரி ஒரு கலர் பேலட் எப்படி விஷுவலாக கொடுக்குதோ அதே மாதிரி ஆரலாகவும் என்னென்ன மாதிரி அதை பேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸஸ் எல்லாமே ஃப்ரம் விஷுவல் தான் வி டிரைவ். ஸோ அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து விஷுவலாக இருந்ததுனால, ஸ்டன்னிங்காக இருந்ததுனால அதுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு யங்கான மியூசிக் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் இருந்தது. அண்ட் கார்த்திக் நேதா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா எல்லா சாங்குக்குமே வந்து அவர் லிரிக் எழுதியிருக்காரு, ஒரே ஒரு சாங் மட்டும் அறிவு எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். இதுக்கு முன்னாடியே வேற ஒரு திரைப்படம், ஒரு முக்கியமான திரைப்படத்தில் ஒர்க் பண்ண வேண்டியது, பட் காலம் இந்த படத்தில் தான் இவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கு. அண்ட் ரொம்ப அழகாக அவர் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படம் மூலிமா நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆடியோ லேபிள், DI சவுண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு ஆடியோ லேபிள் இந்த திரைப்படத்தின் மூலிமா
அறிமுகமாகுது. ஸோ அப்படி ஒரு ஜாயிண்ட்டாக நம்ம பண்ணலாம், நீங்கள் ஒரு லேபிள் ஒன்று ஆரம்பிங்க. ஆக்சுவலாக நவம்பர் எண்டு வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு ஐடியா மனசு இருந்ததே இல்லை. முன்னாடி கூட நான் எங்கேயும் யோசிச்சது கூட இல்லை நம்ம ஒரு ஆடியோ லேபிள் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ திடீர்னு டக்குன்னு ஆரம்பிச்சு அண்ட் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகுதுன்னு நினச்சி பார்க்கும்போது எங்களுடைய டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரியில் வர ஃபஸ்ட்டு படமாக 2K லவ் ஸ்டோரி இருக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதை வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆன்லைனில் எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு லான்ச் பண்ணி கொடுத்த முக்கியமான நேம்ஸ் நடிகர் கார்த்தி அவர்கள், இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள், இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள், இசையமைப்பாளர் தமன் அவர்கள், இசையமைப்பாளர் நடிகர் ஹிப்ஹாப் ஆதி அவர்கள், நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள், இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள், இயக்குனர் பாண்டிராஜ் அவர்கள், பாடலாசிரியர் பா விஜய் அவர்கள், பாடகி ஸ்ரேயா கோசால் அவர்கள், பாடலாசிரியர் மதன் கார்கி அவர்கள், அண்ட் ராப்பர் பால் டப்பா அவர்கள், அண்ட் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள், சிங்கர் கார்த்திக் அவர்கள், இயக்குனர் பிரபு சோலமன் அவர்கள், அண்ட் இயக்குனர் திரு அவர்கள், இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி என்னுடைய லேபிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மேடையில் மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெரிய என்டார்ஸ்மெண்ட் ஃப்ரம் த கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஏன்னா ஃப்ரம் பீங் அன் அவுட் சைடர், ஏன்னா நாங்கள்லாம் படத்துக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்கிறோம், நாங்கள் படத்தை ஒர்க் பண்ணியிருக்கிற நாங்கள் சூப்பர்னு தான் சொல்லுவோம், பிரமாதம் தான் சொல்லுவோம். ஆனால் வெளிலேருந்து பார்த்து ஒரு அவுட் சைடராக இருந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண நாங்கள் ரெடி, நாங்கள் உள்ளே வரோம் அப்படின்ற ஒரு கால் தனஞ்சயன் சார் உள்ளே வந்துட்டோடனே அதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய என்டார்ஸ்மெண்ட் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்காக நீங்கள் திரைக்கு கொண்டு வரீங்க, அது உங்கள் மூலியமாக நடக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் வந்திருக்க பெரியவர்கள் இயக்குநர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். நல்ல வார்த்தைகள் சொன்ன உதித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜாக்குன்னு தான் வருது, ஜெகவீர் அவர்கள் அண்ட் மீனாட்சி ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க படத்தில். அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோடைய எமோஷன்ஸுக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக நீங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நிறைய புதுமுகங்கள், அது எந்த புதுமுகமும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு ஃபஸ்ட் டைம் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் எங்கேயுமே வரல. அண்ட் கோபி சாருடைய பிரதர் சார், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், ரியலி லவ்ட் இட். அண்ட் லத்திகா மேம், அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. முருகானந்த் சார் சூப்பர் சார், உங்களுடைய எபிசோட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஆண்டனி சார் அண்ட் பாலா பொறுத்த வரைக்கும் பிகாஸ் என்னமோ அதுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங் ஃபீலிங், பாலா இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் எனக்கு நிறைய திரைப்படங்கள், இந்த படம் மட்டும் இல்லை, இந்த படத்துலேயும் அஃப்கோர்ஸ் இவர் ஒரு செம்ம கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஏதோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஏதோ லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக பண்ணுறாரு. அது ரொம்ப கேஷுவலாக ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிப்பது போன்று இல்லாமல் அதை பிஹேவ் பண்ணுறாரு, அந்த கேரக்டராக பிஹேவ் பண்ணுறாரு. அந்த பிஹேவ் பண்ணுற ஆட்டிடியூட் பார்க்கும்போது அது ரொம்ப ரியல்பாகவும் ரொம்ப ரியலாக இயல்பாக அது இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ இதே ரூட்டில் செம்மையாக போயிடுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ பாலா சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காட் பிளஸ். நன்றி சார், உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி. அடுத்ததாக நடிகர் பிரபாகரன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை தயாரித்த தம்பி விக்னேஷ்க்கு வாழ்த்துக்கள். படத்தை திரைக்கு கொண்டு வர தனஞ்சன் சாருக்கு நன்றிகள். கூட ஒர்க் பண்ண கோஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றிகள், வணக்கங்கள். சுசி பற்றி நான் சொல்லணும். நான் இந்த நாய் வாய வச்ச மாதிரி நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஃபோட்டோகிராஃபி பண்ணேன், ஆக்ட் பண்ணேன், அப்புறம் டைரக்ஷன் போனேன், அப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் டைரக்ட் பண்ணேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் எதில் எப்படி போகணும், எதில் ட்ராவல் பண்ணணும்னு ஒரு குழப்பத்தில் ஒரு 2 வருஷம் காணாமல் போயிட்டேன், விலகி இருந்தேன் சினிமாவை விட்டு. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் சுசி, அண்ணா எங்கே இருக்கீங்க? வெளியில் இருக்கு தம்பி, வெளியூரில் இருக்கேன். சரி உடனே கிளம்பி இந்த பழனி பக்கத்தில் ஊர் சொன்னாப்புல, அங்கே வந்துருங்கண்ணே. என்னையா ஏதோ டீனர் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றேன் அப்படின்னு. இல்லை வந்துருங்கண்ணே அப்படின்னாரு. சரின்னு போயிட்டோம். என்ன ஊர் அது? இப்போ இல்லைம்மா, கணக்கம்பட்டி. நாங்கள் ஒரு செட்டப்பில் ஒரு ஷூட்டிங், மாவீரன் கிட்ட ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. போயிட்டு என்ன சுசி என்ன உட்காருங்கண்ணே, ஷூட்டிங் நடந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. என்ன சுசி என்ன? இருங்கண்ணே
லஞ்ச் பிரேக்கில் வர ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஷூட்டிங் வேடி பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். லஞ்ச் பிரேக்கில் வந்து நீங்கள் ஊருக்கு போயிட்டுனா ஒரு 4 நாளில் வந்துடுங்க, இதில் ஒரு கேரக்டர் பண்ணுங்க, நீ பண்ணுறியா, இது கதை என்ன கேரக்டர் எதுவும் சொல்லு, இதில் பண்ணுங்க அப்படின்ட்டாப்புல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 படங்கள் இடையில நான் தான் வந்து அவர் சொன்ன தேதியில் என்னால் போக முடியல. ஒரு இடைவெளிக்கு பிறகு இப்பயும் அதே தான் ஃபோன் பண்ணார். ஆனால் இந்த படம் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாப்புல. சரி தம்பி வந்துடுறேன்ட்டு இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரைக்கு கூப்பிட்டு வந்திருக்காப்புல. நன்றி சுசி. இந்த படம் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறோம். நன்றி. நன்றி சார், உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. அடுத்ததாக வந்துட்டு இவரை வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்க முடியும், எப்போவுமே பாசிட்டிவாக இருக்க முடியும். நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அவரை நான். எப்போ போனாலும் இவர்கிட்ட போய் ஸ்டார்ட் பண்ணும்போதே சரி, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் கிறிஸ்டி, சூப்பராக ஆரம்பிக்கலாம் கிறிஸ்டி அப்படின்னுவாரு. அது மாதிரி பேசும்போதும் சரி, ஒருத்தரை வாழ்த்தும் போதும் சரி, அப்படியே உண்மையாக மனசுலேருந்து வாழ்த்தக்கூடிய ஒருத்தர். ஸோ ப்ரொடியூசர் தனஞ்சயன் அவர்களை பேச அழைக்கிறோம். மறுபடி பூச்செண்டு அவருக்காக இயக்குநர்கள் கொடுக்குறாரு. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக்க நன்றி உங்களுடைய இந்த பிரசன்ஸ்க்கு. அண்ட் கிறிஸ்டி வாழ்த்துக்கள். சினிமா ஃபங்க்ஷனுக்கு இன்டர்வியூ மட்டும் பண்ணாமல் இது வரையும் ஹோஸ்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இனிமேல் தொடர்ந்து நிறைய படங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணுங்க. நல்லா அழகாக பண்ணுறீங்க. உங்களுடைய தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதே மாதிரி தொடர்ந்து எல்லா படங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கட்டும். 2K லவ் ஸ்டோரி எனக்கு படம். இங்கே 2K கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீ என்னடா பண்ணுறேன்னு எனக்கு கேட்காதீங்க. 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கப்பா. ஆண்டனி பாக்யராஜ் சொல்ற மாதிரி நான் அந்த 2K கிட்ஸு 90 கிட்ஸை தாண்டி கொஞ்சம் முன்னாடி கிட்டு. ஆனாலும் என்ன மாதிரி அந்த 2K கிட்ஸ் 90s கிட்ட தாண்டி இருக்கிற வயசா இருந்தாலும் அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப பிரமாதமாக சுசி சார் பண்ணியிருந்தார். எனக்கு இந்த படத்தை பற்றி அறிமுகம் வந்து ஜகவீர் எனக்கு காமிச்சிட்டே இருந்தார். ஒரு மெசேஜ் போட்டிருந்தார், சார் இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ பார்க்கும்போது நல்லா இருக்கே, சுசி சார் என்ன பண்ணுறாரு இந்த படம் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு சுசி சார் கால் பண்ணிட்டு, சார் நீங்கள் அந்த படம் பார்க்குறீங்களா அப்படின்னாரு. கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அதில் அந்த படம் பார்க்கும்போது ஹீரோயினும் இருந்தாங்க, அவங்க அம்மாவோட வந்திருந்தாங்க. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப, நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் படம் பார்த்தோம். எனக்கு உண்மையிலே பிரமிப்பாக இருந்தது. சுசி சாரனுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் 2K கிட்ஸ், இந்த காலகட்ட மாடர்ன் யங் கிட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, எப்படி வாழறாங்க, நம்ம பேரண்ட்ஸாக நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்ம கிட்ஸை வந்து எப்படி நினைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம், லவ்வை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம கிட்ஸை எப்படி சாதாரணமாக புரிஞ்சிக்காம அவங்க பேரில் பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்றைக்கி பல வீடுகளில் பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு அருமையான ஒரு புரிதலோட ஒரு பிரமாதமான கான்செப்ட் வந்து பார்த்து முடித்தோடனே நான், என்னுடைய மனைவி, என்னுடைய நண்பர் 3 பேர் நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது சுசீந்திரன் சாரை பார்த்து. ஏன்னா அவர் வந்து நான் முதல்ல அவருடைய படத்தில் தான் என்னுடைய ஒரு படம் நாங்கள் அக்வயர் பண்ண வேண்டிய படம் வந்து வெண்ணிலா கபடி குழு. நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ப்ரொடியூசர் எங்கிட்ட வந்து அந்த படம் முடிச்ச உடனே எங்கிட்ட காமிச்சார். சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் படம் பண்ணுறோம் சார், நீங்கள் வெண்ணிலா கபடி குழு. அப்போ நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் CEO இருக்கும்போது எங்கிட்ட இது பண்ணார். அப்போ நாங்கள் உட்காந்து பேசியிருந்தோம். ஒரு அமௌண்ட்டு கரெக்டாக செட் ஆகல. அன்னிலேருந்து நான் சுசீந்திர சாரை மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த படம் பார்த்தோன்னே சுசீந்திர சார் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா தமிழ் சினிமா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாபெரும் இயக்குனர். பல வெற்றி படங்கள், பல நடிகர்கள். நீங்கள் வந்து ஒரு விஷ்ணு விஷால், ஒரு சூரி, ஒரு அருள்தாஸ் சார் அப்படின்னு பல நடிகர்கள் இன்னைக்கு இங்கே இருக்கிற ஜக்வீர் அண்டு பல பேர், மீனாட்சின்னு பல பேர் அறிமுகப்படுத்தினார். அவருடைய அறிமுகத்தில் இன்னைக்கு பல பேர் பெரிய லெவலில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர், நம்மெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சிறந்த இயக்குனராக சுசீந்திரன் சாரை பார்க்குறேன். அவருக்கு இருக்க வேண்டிய இடம் மிக பெருசு. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்பேன். ரொம்ப அன்பாக, ரொம்ப இயல்பாக, யதார்த்தமாக பழகிற ஒரு மனிதர். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக. நடுவில் நாங்கள் வந்து ஒரு அசோசியேஷனில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். ஆஃபீஸ்க்கு வரேன் சார் அப்படின்னாரு. நேராக ஆஃபீஸ்க்கு, எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, சால்வ் பண்ணிடலாம் சார், சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உடனே அதை சால்வ் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு என்னடா இதுமோ அவர்கிட்ட கேட்கறதுக்கு நான் தயங்கிட்டு இருந்தேன். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நினைக்கும் போது ஜஸ்ட் லைக் தட் சால்வ் பண்ணிட்டு போனார். அவ்வளோ இயல்பாக ஒரு நல்ல புரிதலோடு சிறப்பான படைப்புகள் வரணுன்றதுக்காக மட்டுமே உழைச்சிட்டு இருக்கிற ஒரு சிறந்த இயக்குனர். அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்ன்றது எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் இந்த படத்தை பார்த்தோன்னே வந்தது. அப்போ தான் நான் வந்து, சரி சார் இந்த படம்
இந்த நேரத்தில் நான் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். இத்தனை படங்கள் பண்ண பிறகு ஒரு தயாரிப்பாளரையோ இல்லை ஒரு படத்தை பார்க்குற வியாபாரி அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையோ வேறு மாதிரி தான் ஒருத்தர் பார்ப்பாங்க. நான் படம் பார்த்து முடிச்சோடனே ரொம்ப படம் எனக்கு பிடிச்சது. ஆனால் எனக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் எடிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம எல்லாருமே படம் பார்த்து முடிச்சோடனே ஒரு தோணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம். நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இது படம் நல்லா இருக்கு, பட் ஆனால் அதை எடிட் பண்ணாமல் நம்ம இதில் போய் இன்வால்வ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்து நான் என்ன பண்ணேன், காரில் ஏறி உட்கார்ந்தோடனே சார் கால் பண்ணார். நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட மட்டும் நான் சொன்னேன், எனக்கு சில விஷயந்தான் பிரச்சனையாக இருக்குது, அதர்வைஸ் படம் சூப்பராக இருக்குது, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய இயக்குனர், அவர்கிட்ட போய் நான் சொல்லி அவர் என்ன தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சிக்கூடாது நான் சொல்லிட்டே இருக்கேன். கால் பண்ணார். நான் சொன்னேன் சார் படம் சூப்பராக இருக்குது, ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு இந்த செகண்ட் ஹாஃபில் அப்படின்னு. சார் தெரியும் சார், செகண்ட் ஹாஃபில் அந்த ப்ராப்ளம்லாம் தெரியும், நானே எடிட் பண்ணிட்டேன் சார். நீங்கள் பார்த்த படத்தில் இருக்கிற ஒரு 10 நிமிஷம் இந்த போர்ஷன்லாம் நான் என்னென்ன போர்ஷன் சொல்ல ஆரம்பிச்சனோ அதை அப்படியே சொன்னார். இதெல்லாம் நான் எடிட் பண்ணிட்டேன் சார், இப்போ வந்து படம் கிறிஸ்பாக வந்திருக்கு, நீங்கள் திருப்பி பாருங்கள், நான் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அங்கே தான் ஒரு இயக்குனர் வெற்றி அடைகிறார். அதாவது நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதை உடனே எடுத்துக்கிட்டு படைப்பு வந்து மக்களுக்கு போய் சேரணும். மக்களுக்கு போய் சேரும்போது சேர்ந்த பிறகு ஊடகங்களோ இல்லை மக்களோ இதை எடிட் பண்ணியிருக்கலாமே, இந்த அளவு எடிட் பண்ணலாம், 10 நிமிஷம் எடிட் பண்ணலாம், 20 நிமிஷம் எடிட் பண்ணலான்ற கமெண்ட்டை அப்புறம் வந்த பிறகு ஒரு படத்தை எடிட் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சமீபத்தில் வந்த பல படங்கள் இது நடந்தது. படம் வெளியான பிறகு 10 நிமிஷம் எடிட் பண்ணுறேன், 20 நிமிஷம் எடிட் பண்ணுறேன், எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே மக்கள் அந்த படத்தை பற்றியான ஒரு பார்வையை, அந்த ஒப்பீனியனை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்முடைய இயக்குனர் அவர் சொன்ன உடனே சொன்னார், நான் பண்ணிட்டேன் சார், இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு லிஸ்ட் அமிச்சார். இதுதான் சார் நான் சொல்ல வந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்க, ரொம்ப சூப்பர் சார், இப்போ நான் ரெடி, இந்த படத்தில் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ சுதேந்தர் சார், ஐ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ரியலி யூ ஆர் கிரேட். ஏன்னா என் படைப்பு, என் சீனு, நான் கிரியேட் பண்ணது எல்லாமே இருக்கும், நீ வந்து வாயை திறக்காத, இந்த படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை அப்படியே எடுத்து பண்ணுறதுன்னா பண்ணு, இல்லைன்னா பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட உனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியும் என் சினிமா, இது தொடாத, ஒரு ஃப்ரேமை தொடக்கூடாது சொன்ன இயக்குனர்லாம் என்கிட்ட இருக்காங்க. இது என்னுடைய படைப்பு, இந்த படைப்பில் ஒரு ஃப்ரேமை நீங்கள் தொட்டாலும் நான் பிரச்சனை பண்ணுவேன் சொன்ன இயக்குனர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் சார் நானே இவ்வளோ எடிட் பண்ணுறேன், இந்த லிஸ்ட் அனுப்புகிறேன், உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட் பண்ணிவிட்டு ஒரு படமாக, ஒரு படைப்பாக, சிறந்த படைப்பாக மக்களை போய் ரீச் பண்ணணும், மக்கள் ரசிக்கணும், அதுக்கான நல்ல படைப்பை கொடுக்கணும்னு நினைக்கிற சுதேந்தர் சார் மிகப்பெரிய வெற்றிகள் அடையணும். இது வந்து ஒரு அதுக்கான அடிக்கல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய போக வேண்டிய தூரமும் நிறைய இருக்குது, அவர் இளைஞர் தான், இன்னும் பல வருஷங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த படத்தில் எல்லோருமே மிக சிறப்பான பணி. எனக்கு வந்து இமான் சாருடைய சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதம், ரசிச்சுட்டு இருந்தேன் படம் பார்க்கும்போதே. இமான் சார் ஒரு சாங்குமே நீங்கள் அவ்வளோ, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, உங்களுடைய லேபிள் லான்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பராக மியூசிக் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு பயாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையில் எனக்கு வந்து விக்னேஷ், யூ ஆர் வெரி லக்கி. இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான மியூசிக் அமையறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ பிரமாதமாக 4 பாடல்களுமே அட்டகாசமான பாடல்களை இமான் சார் கொடுத்துருக்காரு. அவரோட சேர்ந்து கார்த்திக் நேத்தானோட வரிகள். இந்த பாடல் ஒரு படத்துக்கு ஒரு நல்ல அமைஞ்சாலே போகிறோம், அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படத்துக்கு ரொம்ப தூணாக இருக்கிறது வந்து இமான் சாரும் அண்ட் கார்த்திக் நேத்தா அவர்களும். அவங்களுக்கு 2 பேருக்குமே என்னுடைய நன்றிகள். இந்த படம் ஒரு குவாலிட்டியான படமாக, ஒரு மியூசிக்கலி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரொமான்டிக் த்ரில்லர், ரொமான்டிக் என்டர்டெய்னராக வந்ததுக்கு காரணமே உங்களுடைய உழைப்பு தான் சார். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் தயாரிப்பாளர் விக்னேஷ்க்கு வாழ்த்து சொல்லணும். நான் பல படங்களை ட்ராவல் பண்ணியிருக்கேன், அந்த படங்களுடைய பிரச்சனைகளை பார்த்துருக்கேன், அந்த படங்கள் மூலமாக எனக்கு பிரச்சனை வந்திருக்கு, அத்தனையும் தாண்டி நான் வந்து போயிட்டே இருக்கேன். ஆனால் விக்னேஷ் அவர்களுக்கு முதல் படம் வரும்போது பல பிரச்சனைகள், பல தயக்கங்கள், பல குவைரிஸ் இருக்குது, அவருக்கு கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இவ்வளோ பட்ஜெட் ஆகுமா, இவ்வளோ ஆகுமா. ஆனால் அதை மீறி நான் அவருக்கு கூட உட்காந்துட்டு ஒரு அண்ணனா, மூத்த அண்ணனா அவருக்கு நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தை வந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணணும். அந்த February 14 வேலண்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பாக இதை வந்து நம்ம கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்டெப்பாக தான் இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் லான்ச் நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் லான்ச் பண்ண சுசீந்தர் சாருடைய நடிகர்கள் அப்படின்னு சொல்லணும், அறிமுகங்கள், திரு விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் திரு சூரிய அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லோருமே, ரைட் ஃப்ரம் ஜக்வீர், மீனாட்சி மேடம், வினோதினி மேடம் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. பிரபாகர் சார், நான் ஒரு படம் பார்க்கும்போது நீயானா கோபியா நடிச்சிருக்காரு, நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், நீயானா கோபியா யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, யாருக்குமே பக்கத்தில் இல்லை, நாங்கள் ஒரு 5-6 பேர் தான் பார்த்துருந்தோம். அப்புறம் நான் யோசிச்சிட்டே இந்த படம் முடிஞ்ச உடனே கேட்க முடியல, இங்கே வந்த உடனே கேட்டேன், சார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன். சார் அவரோட அண்ணன், 2 வருஷம் அண்ணன் அப்படின்னாரு. என்ன சார் அப்படியே பாடி டபுள் மாதிரி இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ மிக சிறப்பாக பிரபாகர் சார் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய கெரியர் காத்திருக்கு சார்.
அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லோருக்கும், இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் ரொம்ப பிரைட்டாக அருமையாக யூஸ்ஃபுல்லான கலர்ஸாக கொடுத்துருக்காரு. அது தியாகு எடிட்டிங் சூப்பராக. நான் கூட சொல்லிட்டேன், படம் வெளிவரத்துக்கு முன்னாடி எடிட் பண்ணிவிட்டு யாருமே சொல்லக்கூடாது, ஊடகங்களும் சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப அழகாக இந்த டீம் சுசீந்திரன் சாரும் எடிட்டரும் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அழகான ஒரு டீம், இளமையான ஒரு டீம். இந்த படம் சொல்ல வர கருத்து உங்கள் எல்லோருக்குமே பிடிக்கும், கண்டிப்பாக ஊடகங்களுக்கு எல்லோருக்குமே பிடிக்கும். ஒரு மாடர்னான கான்செப்ட், ஒரு மாடர்னான தாட், இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு மெசேஜை அழகாக நம்மளுக்கு சுசீந்திரன் சார் கொடுத்துருக்காரு. அவருடைய படைப்பு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் சேருன்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லி முடிச்சுட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். அது வந்து முதல்ல நான் கடைசியாக சொல்லும்போது திரு அருள்தாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஒரு மேடையில் நாகரிகம் எவ்வளோ முக்கியம், பாசிட்டிவிட்டி எவ்வளோ முக்கியம், ஒரு படைப்பை பற்றி பேசும்போது நம்ம எவ்வளோ அதாவது ஒரு அழகாக கருத்துக்களை சொல்லணுமே தவிர வல்கரான வார்த்தைகளோ, நம்ம பாடி உறுப்புகள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளோ, மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளோ நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது. அடுத்தவங்களை வாடா போடா உட்கார்றா நில்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது. பர்சனலாக நம்ம பேசலாம். மிஷ்கின், இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் நான் நிறைய நேரம் உட்காந்து நிறைய பேசிகிட்டு இருப்பேன். பலமுறை நான் கால் பண்ணி அவர்கிட்ட நான் சொல்லுவேன், சார் இது ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க, இப்படி பேசாதீங்க அப்படின்னு நான் பர்சனலாக கால் பண்ணி நான் பேசிடுவேன். அருள்தாஸ் அவர்கள் அவ்வளோ போல்டாக ஓப்பனாக இங்கே வந்து பேசியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள் சார். ஏன்னா ஊடகங்கள் பல பேர் வந்து சொல்ல முடியாமல் அவங்க வந்து இப்படிடா இப்படி பேசிட்டு இருக்காரு ஒருத்தர், இங்கே யாருமே சொல்ல மாட்டேன்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அருள்தாஸ் அவர்கள் வந்து தைரியமாக நின்று, சார் இது தவறு, நான் கண்டிக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, உங்களுடைய கட்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, சொல்ல மாட்டாங்க நிறைய பேர், எல்லாரும் தயங்குவாங்க எப்படியா வாய்ப்பு போயிடுமேன்னு. நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படல, எனக்கு வாய்ப்பை பற்றி கவலை இல்லை, எனக்கு எது கரெக்டோ அதை சொல்லுவேன் அப்படின்னு நினச்சி வந்தீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீ என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இவ்வளோ சினிமா துறையில் கிட்டத்தட்ட 20 வருஷம் நான் கடந்திருக்கேன். ஒரே ஒரு விஷயந்தான், கிறிஸ்டி சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், மற்றவங்களை காயப்படுத்தாத வார்த்தைகளாக இருக்கணும், மற்றவங்களை எந்த வகையிலும் முகம் சுளிக்காத வார்த்தைகளாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மளால் உபயோகப்படுத்த முடியலன்னா வாய முடிக்கணும். இதுதான் என்னுடைய பாலிசி. நான் வந்து எந்த இன்டர்வியூலேருந்து சரி, என்னை எப்படியாவது இழுத்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் சொல்லிட மாட்டானா அப்படின்னு பல பேர் என்னை இன்டர்வியூ பண்ணுவாங்க. முடியவே முடியாது. நான் வார்த்தையில் ஒரு நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா ரொம்ப ஈஸி பாசிட்டிவாக நெகட்டிவாக சொல்லி ஒருத்தரை காயப்படுத்துறது, ரொம்ப ஈஸி ஒருத்தரை அவமானமாக பேசுறது, ரொம்ப ஈஸி வந்து இந்த சமுதாயத்தையே கேவலமாக பேசுறது. ஆனால் ரொம்ப கஷ்டம் பாசிட்டிவாக பேசுறது. ஆனால் அதுதான் நல்ல விஷயம். பாசிட்டிவாக பேசணும், பாசிட்டிவாக நினைக்கணும். வாழ்க்கை என்பது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், அன்போடு இருக்கணும், எல்லோரையும் அன்பாக நேசிக்கணும். அப்படின்றத விட்டுட்டு நம்ம மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு சகட்டு மேனிக்கு மற்றவங்களை பேசுறதோ இல்லை சகட்டு மேனிக்கு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதோ, நாம் சொல்ல வர்றது கருத்தை வந்து நெகட்டிவான வார்த்தைகளும் மற்றவங்க முகம் சுளிக்கிற வார்த்தைகளும் யூஸ் பண்ணுறதும் என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது யார் பேசினாலும் அது தவறு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அது தவறு. அப்படிப்பட்ட தவறுகளை வந்து யார் பேசினாலும் அதை மேடையில் இருக்கிறவங்களும் கேட்கணும், சார் இப்படி பேசாதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லாமல் எல்லாரும் ரசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் ரசிக்கும் போது என்னடா இதை ரசிச்சுட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் எழுந்துன்னு போயிடணும். நான் ஒரு இயக்குனர் என்னுடைய நண்பருக்கு கால் பண்ணி கேட்டேன், சார் நீங்கள் மேடையில் இருந்தீங்க, அவர் பேசிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எழுந்து வாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நான் வாக் அவுட் பண்ணி போயிட்டேன் அப்படின்னாரு. சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நான் வாக் அவுட் பண்ணி போயிட்டேன்னு சொன்னார். அதை எல்லாருமே பண்ணியிருந்தா தான் அப்படி பேசுகிறவங்களுக்கு அடுத்த கட்டமாக பேச இனிமேல் அந்த மாதிரி முயற்சி எடுக்க மாட்டாங்க, தைரியமாக வந்து பேச மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து தவறுதான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு மேடை, இது அற்புதமான மேடை, இந்த மேடையில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் பர்டிகுலராக எனக்கு ஆண் உறுப்புகளையும் பெண் உறுப்புகளையும் வச்சு பேசும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பார்க்கும்போது எப்படி ஒரு மேடையில் போய் பப்ளிக்கில் இப்படி ஒருத்தர் பேசுகிறாருன்னு எனக்கு பகீர் ஆயிடுச்சு. அந்த வீடியோலாம் வரும்போது எப்படி ஒரு மனிதன் இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று சொல்லிக்கணும். அந்த என்டையர் இன்டர்வியூ அந்த பேச்சை நான் பார்த்தேன். 32 நிமிஷம் அவர் பேசுனதில் ஒரு 4 நிமிஷம் தவிர 28 நிமிஷம் அவ்வளோ சிறப்பான வார்த்தைகள் இருந்தது, சிறப்பான விஷயங்கள் இருந்தது, அவ்வளோ சிறப்பான கருத்துக்கள் இருந்தது. ஆனால் அந்த சிறப்பான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு அவர் யூஸ் பண்ண ஒரு 4 நிமிஷம் வார்த்தைகள், 4 நிமிஷம் சொன்ன விஷயங்கள், அவர் சொன்ன அந்த அட்ஜெக்டிவ்ஸ், அவர் சொன்ன விஷயங்கள், அது எல்லாமே அந்த 28 நிமிஷம் அவர் சொன்ன மிக சிறப்பான விஷயங்களையும் ரொம்ப கேவலப்படுத்திடுச்சு. ஸோ என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா, நான் என்னுடைய உண்மையான ஒரு நல்ல நண்பராக இருக்கிற திரு மிஷ்கின் அவர்களுக்கு மேடைகளை நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த 28 நிமிஷத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்துங்க. அந்த 28 நிமிஷம் நீங்கள் பேசியிருக்கீங்களா, அது மட்டுமே பேசியிருந்தா காலங்காலமாக அந்த 28 நிமிஷமும் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்திருக்கும். வாழ்க்கையை எப்படி புரிஞ்சிக்கணும், வாழணும் அப்படின்றதுக்கு பல அற்புதமான விஷயங்களை அதில் சொல்லியிருந்தாரு. அதை மட்டுமே சொல்லியிருந்தா போகிறோம். அந்த 4 நிமிஷம் வார்த்தைகளை சொல்லி 4 நிமிஷம் வந்து
தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை சொல்லி இந்த 28 நிமிஷம் பேசுறதெல்லாம் இது எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ண சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை நல்லிஃபை பண்ணுற மாதிரி இல்லாமல் யாரையுமே கேவலப்படுத்தாமல் யாரையுமே வந்து கௌரவ குறைச்சல் பண்ணாமல் இங்கே இருக்கிற ஊடக நண்பர்களை மதித்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லோருமே பேசணுன்றது தான் என்னுடைய ஆசை. இங்கே எல்லோருமே பாசிட்டிவாக பேசணும்னு ஆசைப்பட்டு தான் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டு இருந்தது. என்னடா ரொம்ப சைலண்ட்டாக சாம்பார் மாதிரி போகுது ஈவெண்ட்டு, தம்ப்நெயிலே இருக்காது போல இருக்கு இந்த வீடியோக்குன்னு நினச்சிருந்தேன். அருள்தாஸ் வந்து நிறைய தம்ப்நெயில் கொடுத்துட்டாரு. சரி, நான் அதை சொல்லலைன்னா இந்த நேரத்தில் முக்கியமாக சொல்லணும், என்னுடைய நண்பர் எனக்கு எப்போவுமே என்னை வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற நண்பர் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். எல்லா ரிவ்யூஸும் வந்து பாசிட்டிவாக அதாவது என்னது நியாய தராசோடு போடணும்னு நினைக்கிற தனஞ்சயன் அவர்கள் இப்படி மேடை பேசினாரே, அவரை பற்றி கேள்வி கேட்க மாட்டாரா அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தார். நான் அவருக்கு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில், கண்டிப்பாக மேடையில் நான் இப்போ சொல்லிட்டேன். உங்களுக்காக மட்டும் இல்லை, அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி இந்த விழாவில் நான் பதிவு பண்ணுறேன். யார் அப்படி பேசினாலும் ஊடக நண்பர்கள் நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் எழுந்து சொல்லுங்கள், சார் இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன், உங்களுக்கு கடமையாக பார்க்குறேன். இல்லைன்னா இது பேசினா ரசிப்பாங்க நினச்சி இன்னும் பல பேர் பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒவ்வொரு மேடையுமே அநாகரிகமான மேடையாக மாறிடும். அப்படி மாறக்கூடாது, அப்படி மாற விடக்கூடாது. நாம் யாருமே ஒவ்வொரு மேடையுமே சிறப்பான மேடையாக நம்ம மாற்றணும். அதுக்கான பொறுப்பு இங்கே இருக்கிறவங்களுக்கும் முன்னாடி இருக்கிற உங்களுக்கும் இருக்குன்னு இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். பெரிய லெக்சர் கொடுத்து நினைக்காதீங்க, உங்களோட நான் பயணிச்சுட்டு இருக்கேன், உங்களோட நண்பராக நான் பல வருஷம் இருக்கேன். அந்த உரிமையில நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த உரிமையில தான் இந்த கருத்துக்களை நான் பதிவு பண்றேன். மீண்டும் ஒரு முறை என்னை பல முறை நான் தவறி விழுந்தாலும் என் கையை பிடிச்சி நகர்த்தி கொண்டு போற பல ஊடக நண்பர்கள் இங்கே இருக்கீங்க. நான் எவ்வளவு விழுந்தாலும் நீ வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு நினைச்சு நான் திருப்பி திருப்பி எழுந்து வந்துட்டே இருப்பேன். அப்படி எழுந்து வர எனக்கு முக்கியமான காரணம், என்னை யார் கேட்டாலும் சொல்லுவேன், என் ஊடக நண்பர்கள் என் கூட இருக்காங்க, என்னை என்னைக்குமே கை தூக்கி காப்பாற்றுவாங்க நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஊடக நண்பர்களை முத்தாலி நான் சொல்றேன், நீங்க தான் எங்களெல்லாம் வளர்க்குறீங்க, நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் எங்களை உருவாக்குறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் யார் உங்கள் முன்னாடி எந்த தவறுதலாக பேசினாலும் எழுந்து நின்று கேள்வி கேட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணுங்க. நல்லபடியாக பேசிட்டோம். இந்த உலகம் பாசிட்டிவாக இருக்கணும், இந்த உலகம் சிறப்பாக அமையணும், எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக அமையணும். 2K லவ் ஸ்டோரி இந்த படம் மிக சிறந்த வெற்றி அடையணும். ஏன்னா இந்த குழு அவ்வளோ அற்புதமான உழைப்பு கொடுத்துருக்காங்க, அவளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீங்கள் படம் பார்த்த உடனே அப்படிப்பட்ட வெற்றியை உங்களுடைய ரிவ்யூ மூலமாக கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். இந்த நேரத்தில் இந்த படத்தில் பயணிக்கிற டீம்ஸ் எம் சதீஷ்க்கும் என்டையர் குழுவுக்கும் நன்றி. அண்ட் ஒரு சிறப்பான படம் வேலண்டைன் டேஸ் அன்னைக்கு வரப்போகுது. சுசீந்திரன் சாருக்கும் விக்னேஷ்க்கும் சிட்டி லைட்ஸ் விக்னேஷ்க்கும் ஹோல் குழுவுக்கும் இமான் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் ஊடகம் சொன்ன பத்திரிகைன்னு சொல்றாரு, ஊடகம் பத்திரிகை தான். பத்திரிகை, ஊடகம், டெலிவிஷன், அப்படி ரேடியோ நான் சொல்ல விரும்பல, யூடியூப்னு எல்லோருமே ஊடக நண்பர்கள் தான். அதனால ஜென்ரலாக நான் சொல்வது சதீஷ், ஊடக நண்பர்கள்னாலே அவங்க எல்லோருமே நண்பர்கள் தான். இங்கே இருக்கிற எல்லோருமே பேப்பர், பிரஸ், டெலிவிஷன் எல்லாருமே ஊடக நண்பர்கள் தான். உங்க எல்லோருக்கும் நன்றிகள். தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கேர். அண்ட் நவ் கிறிஸ்டி, ப்ளீஸ் இன்வைட் த மேன், த கேப்டன் ஆஃப் த ஷிப் அண்ட் த மேன் ஹூ இஸ் டூயிங் எவ்ரிதிங் கிரேட். தேங்க்யூ சார். வழக்கமாகவே ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் சொன்னீங்க. ஆனால் விமர்சனத்தை கூட ஒருத்தர் மேல் வைக்கும் போது சிரிச்ச முகத்தோடு வைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதான் சார் நீங்கள் அப்படியே சிரிச்ச முகத்தோடய ஒருத்தர் விமர்சனத்தை அப்படியே நீங்கள் கொட்டினீங்க பார்த்தீங்களா? சூப்பர் சார் நீங்கள். ஓகே, அடுத்ததாக வந்துட்டு சில பேர் கங்கணம் கட்டி சினிமாவுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு நீ கண்டுபிடிச்சிட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா கபடிக்குள்ள இருந்து இப்போ வரைக்கும் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் எந்த தொடர்புமே இருக்காது. ஸோ வித்தியாசமான கதைகளமாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய 2K லவ் ஸ்டோரி வரைக்குமே. ஸோ அப்படி வித்தியாசமான படங்களை கொடுத்த இயக்குனர் சுந்தர் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாருமே டயர்டாக இருப்பீங்க, ரொம்ப நேரம் உங்களுடைய டயத்தை எடுத்துக்கிட்டோம். 5 minutes பிரதர், ஃபைனல் டச். ரொம்ப பேச மாட்டேன், நன்றி மட்டும்தான். ஏதோ ஒரு பாராட்டு விழா மாதிரி தான் இருந்துச்சு. 2K லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து இயக்குகிற வாய்ப்பு தந்த விக்னேஷ் சுப்ரமணியம் அவருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து எங்களுடைய எவ்வளோ உழைச்சிருந்தாலும் அந்த உழைப்பை வந்து ஒரு ஸ்டெப் மேலே தூக்கிட்டு போய் தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். ஸோ ஒரு தயாரிப்பாளருடைய அந்த பெயினை புரிஞ்சுக்கிட்டு
அவர் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் செயல்பட்டு இருக்காரு. தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் பெரிய திரைப்படமாக மாறி இருக்குது உங்களால் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே மேடையில் பேசியிருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறதுனா வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற என்னுடைய குருநாதர் எழில் சார், என்னுடைய அண்ணன் அருள்தாஸ் அண்ணன், என்னுடைய கதாநாயகி திவ்யா துரைசாமி, என்னுடைய இன்னொரு குருநாதர் அமுதேஸ்வர் சார், ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேரை வந்து மேடைக்கு கூப்பிட முடியல, சேர் இல்லை. ஸோ ஹரிதா கம் டு ஃப்ரண்ட் ஸ்டேஜ். ஸோ ஹரிதா இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இமான் பிரதர், நீங்கள் அங்கே நின்று கொடுத்துருங்க. ஜமுனா இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எல்லாருமே வந்து ஒரு 35 நாட்கள் வந்து என்னுடைய பயணமானாங்க. சிவானி, ஸ்ரீஹரி, நவீன், சஞ்சய், செல்வா, பிரதீப். அவ்வளோ புக் இல்லைனாலும் மொத்தமாக வாங்கி சொல்லுங்கள். எல்லோரும் வர சொல்லுவோம். புக் அப்படி ரோலிங்கில் விடுங்க. இல்லை, இங்கே ஒரு புகைப்படம் வேணும், அதுதானே நிஜம், அதுதானே வாங்கிடலாம். ஆமாம், கார்த்திக் நேதாக்கு வேற அந்த 10 புத்தகத்துக்கு பேமெண்ட்டை கொடுத்துருங்கப்பா. வீட்டிலேருந்து வேற எடுத்துகிட்டு வந்தார் அவர். எல்லாரும் வந்துட்டாங்களா? ஸோ என்னுடைய அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் ப்ளீஸ், என்னுடைய அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் மிஸ்டி, குமரன், சூர்யா, ராஜமணியனன், இளங்கோ, ஆமாம் இளங்கோ, சக்தி, நில்ல அங்கே தேஜா வா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணல வா. அப்புறம் கேமராமேன் டீம் இருக்கீங்களா? வா 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 சுரேஷ் அஸ்வின் வாங்க, டக்குன்னு வாங்க. ஆட் ஆயிட்டு வரலையா சார்? ஓகே, மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட டைத்தை அதிகமாக எடுத்துக்க விரும்பல. தனஞ்சயன் சார் ஆஃபீஸ் போனோம். தனஞ்சயன் சார் வந்து சார் நீங்கள் தான் சார் கேப்டன் ஆசிப், நீங்கள் பேசுகிறது தான் பயங்கரமாக வைரல் ஆகணும், நீங்கள் வந்து அப்படின்ட்டு பயங்கரமாக பேசும்போது எனக்கு பதட்டம் வரைஞ்சி, ஐயோ நம்ம பேசி பில்டப் கொடுக்கணும் சார், பெரிய ரீச் பண்ணணும் சார், வைரலாக பேசுனா வைரலாக என்னத்தை பேசுறது, நம்ம பேசுறது வைரல் ஆகிட போகுது அப்படின்ட்டு. அப்புறம் தனஞ்சயன் சார்கிட்ட சொன்னேன், சார் ஒரே விஷயம் தான் சார், பிரேம்லுன்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுனே. மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுனே. ஆனால் அன்னைக்கு ஈவினிங்கே எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு. மக்களும் மீடியாவும் வந்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி ஆக்குனாங்க. ஸோ இந்த படம் டே 1 வரைக்கும் நான் இமான் சார்ல இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி போய் ரீச் ஆகும். ஆனால் அன்னைக்கு ஈவினிங் இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு நான் 100% நம்புகிறேன். அப்படியான ஒரு கண்டென்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த படத்தில் எனக்காக ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, லவ் யூ. வந்திருந்த எல்லா பத்திரிகையாளர்கள் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி.